அதுக்கப்புறம் அதுல சப் கிளாஸ் நிறைய போகும், சப்செக்ஷன் நிறைய போகும், சப் கிளாஸ் நிறைய போகும். செக்ஷன் 10 அப்படின்னாலே அது எக்ஸாம்டட் தான். எக்ஸாம்டட் பத்தி பேசுறது மட்டும் தான் செக்ஷன் 10 டாக்ஸ்ல. ஓகேவா? So, Section 10(1) Act exempt agriculture income from tax computation. Our constitution does not provide power to the parliament to levy tax on agro income. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பவர் கொடுக்கலையா, யாருக்கு பார்லிமெண்ட் பவர் கொடுக்கல, எதுக்கு அக்ரோ இன்கம்ல டாக்ஸ் சார்ஜ் பண்றதுக்கு. ஹவவர் சின்ஸ் 1973 அண்ட் இன்டைரக்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ 1973 என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இன்டைரக்ட் மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு? டு லெவி டாக்ஸ் ஆன் அக்ரோ இன்கம். அக்ரோ இன்கம்லயும் டாக்ஸ் நாங்க கால்குலேட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு இன்டைரக்ட் மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெத்தட் தான் இது. ஓகேவா? அக்கார்டிங் டு திஸ் மெத்தட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம் ஆஃப் த அசசி ஃபார் டிசைடிங் த டாக்ஸ் ஸ்லாப் ஆஃப் த அசசி. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த பண்ணையாரு, ஜமீன்தாரு இந்த மாதிரி எல்லாம் இருப்பானுங்கன்ட்டுன்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இன்டைரக்ட் மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இன்டைரக்ட் மெத்தட்ல அக்ரோ இன்கமும் அவங்களோட டோட்டல் இன்கம்ல ஆட் ஆகும். ஓகேவா? டோட்டல் இன்கம்ல ஆட் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க வந்து ஸ்லாப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, த வே டு அப்ளை ஹையர் ரேட் ஆஃப் ஸ்லாப் ஆன் நான் அக்ரோ இன்கம் பை இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் இன்கம் இந்த டோட்டல் இன்கம் ஆஃப் ஆர் ஆஸ் அண்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே தான் அதை கொடுத்துருப்போம். கீழே இருக்கிற பாயிண்ட் பார்த்துட்டீங்கன்னா மேல இருக்க பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து டோட்டல் இன்கம்ல இன்க்ளூட் ஆகும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னவா, அந்த அசசி யாரா இருக்கணுமா, இந்த அசசி இஸ் அன் இண்டிவிஜுவலா இருக்கணும், ஹெச்யூஎஃப் இருக்கணும், பிஓஐயா இருக்கணும், ஏஓபியா இருக்கணும், ஆர் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனா இருக்கணும். அப்போ கம்பெனி, ஃபர்ம், வேற யாருப்பா, லோக்கல் அத்தாரிட்டி, இவனுக்கு 3 பேர் இதுல வரமாட்டாங்க. இவனுக்கு 3 பேர் பேர்ல இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் லிமிடெட் அப்படின்னு கொடுத்திருந்தான் அப்படின்னா அப்ப அவன் இது உள்ள வரமாட்டான். இம்பாக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம் டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன்ல எக்ஸ் லிமிடெட் வராது. ஒன்லி இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப், பிஓபி, சாரி ஏஓபி, பிஓஐ இவங்க மட்டும் தான் வருவாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன், தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன் 3 lakhs, சூப்பர் சீனியர் சிட்டிசன் 5 lakhs, இன் கேஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐனா 2,50,000 லெசன்ஸ். இப்போ வந்து இந்த அசசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அசசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம், அதாவது நான் அக்ரிகல்ச்சர் இன்கம், அக்ரி இன்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அக்ரி இன்கம் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? அக்ரி இன்கம் தவிர்த்து நான் அக்ரிகல்ச்சர் இன்கம், நான் அக்ரி இன்கம் வந்து நம்ம பேசிக் ஸ்லாப்ஸ் பார்த்தோம் இல்லையா, பேசிக் ஸ்லாப்ஸ் விச் மீன்ஸ் 60 லெஸ் தென் 60னா சிட்டிசனா 2,50,000 வரைக்கும் நில்லுன்னு பார்த்தோமா, மோர் தென் 60னா 3 lakhs வரைக்கும் நில்லுன்னு பார்த்தோமா, மோர் தென் 80னா 5 lakhs வரைக்கும் நில்லுன்னு பார்த்தோமா, இது வரைக்கும் நில். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான் இந்த செகண்ட் பாயிண்ட்லனா, இந்த வயசுக்குள்ள இருக்காங்களா, இன்கேஸ் இப்போ இந்த இண்டிவிஜுவல் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல அவர் இண்டிவிஜுவல் தெரிஞ்சிருச்சு. அப்போ செகண்ட் கண்டிஷன்ல அவர் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும், இண்டிவிஜுவல் 48 years ஓல்டு. இப்போ செகண்ட் கண்டிஷன்ல அவர் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்குன்னா, அவரோட நான் அக்ரி இன்கம் மோர் தென் 2,50,000 இருக்கணும். இன்கேஸ் இந்த செகண்ட் கண்டிஷன்ல இவரோட இன்கம் வந்து 1,50,000 தான் இருக்கு, நான் அக்ரி இன்கம். ஓகே, நான் அக்ரி இன்கம். அது வந்து 1,50,000 தான் இருக்கு அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ நீங்க இதை பார்க்கவே வேண்டாம். ஏன் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் நம்ம வந்து இந்த ஸ்லாபை பேஸ் பண்ணி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பாக்குறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பர்சன் வந்து 2 ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருப்பாங்க, அக்ரி ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அக்ரி ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருப்பாங்க. இது 2 இன்கமே ஒன்னா சேர்த்து ரெண்டுமே அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ அத அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்காக இன்டைரக்ட் மெத்தட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு இந்த கண்டிஷன்லாம் அப்ளிகபிள் பண்ணி வச்சிருக்கான். சோ இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் பண்ணிட்டு அக்ரி இன்கம் இதுவா, நான் அக்ரி இன்கம் இதுவா, நான் அக்ரி இன்கமுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டான். ஓகேவா? அந்த கிரைட்டீரியா படி வந்துச்சு அப்படின்னா அப்போ அக்ரிகல்ச்சர் இன்கமும் இந்த கிரைட்டீரியா, இந்த செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அக்ரிகல்ச்சர் இன்கமும் உங்களோட நான் அக்ரி கூட ஆட் ஆகி அதுக்கு தான் நாங்க ஸ்லாப் ரேட் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? சோ 2 கண்டிஷன் புரிஞ்சுச்சா? அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆஃப் தி எக்ஸீட் ₹5,000. அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து மேல பார்த்தது நான் அக்ரி, அப்போ கீழே இருக்கிறது அக்ரி. அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து மோர் தென் 5,000 இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவன் இதுக்கு அண்டர்ல வருவான்.
ஓகேவா? இந்த இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லியிருந்தாங்களே 1973ல கண்டுபிடிச்சோன்னு அந்த மெத்தட் கீழே வருவான். டன்னா இது வரைக்கும் ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டேன் இங்க எழுதுனது எல்லாத்தையும். ஓகேண்ணா. ஓகே டன். ஸோ இப்போ கண்டிஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே எங்களுக்கு கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிச்சு. இந்த 3 கண்டிஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ நாங்க எப்படி டாக்ஸ் கம்ப்யூட் பண்றது அப்படின்னா, தேர் ஆர் கிவன் 3 ஸ்டெப்ஸ். 3 ஸ்டெப் கொடுத்துருக்கான். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கம்ப்யூட் இன்கம் டாக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் த அசசி இன்க்ளூடிங் அக்ரோ இன்கம். அக்ரோ இன்கம் வந்து 2 lakhs. ஆல்மோஸ்ட் தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். நான் அக்ரோ இன்கம் வந்து 5 lakhs. இவர் வந்து 46 years old. ஓகே, ஸோ 46 year oldனா அவர் வந்து இந்த 2,50,000 ஸ்லாப்ல விழுவார். கரெக்டா? ஆல்மோஸ்ட் செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். 2,50,000 மேல தான் இருக்குது. ஸோ இவர் 46 year oldனா கம்பெனி வயசு இருக்குமா? கம்பெனிக்கு இயர் இருக்கும், கம்பெனிக்கு வயசு இருக்காது. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த 2 லட்சத்தையும் இந்த 5 லட்சத்தையும் சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்கான். அப்போ 7 லட்சம் ஆச்சா. அப்புறம் ஸ்டெப் 2 கம்ப்யூட் இன்கம் டாக்ஸ் ஆன் அக்ரோ இன்கம் பிளஸ் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, அக்ரோ இன்கமையும் பிளஸ் இவருக்கு மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோப்பா? 2,50,000. இதுதானே மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட். இங்க ரவுண்ட் பண்ணிருக்கேனே, இதுதான் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கான். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,50,000. தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கான்? டாக்ஸ் லயபிலிட்டி பிஃபோர் செஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% சொன்னோம் இல்லையா, அது பிஃபோர் செஸ். ஸோ இதுக்கும் நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும், இதுக்கும் நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணீங்கன்னா டாக்ஸ் லயபிலிட்டி கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு. ஸோ 7 lakhsல டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோமா? 7 lakhsல டாக்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா இவனுக்கு ஆஸ் பர் ஸ்லாப் படி 2,50,000 வரைக்கும் நில்லு. அடுத்து 2,50,000 வரைக்கும் 12,500 வருமா? 2.525L. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இன்னும் 2 lakhs இருக்கு. 2 lakhsக்கு 20%. கரெக்டா? 20% 2 2 4 40,000. இப்போ எவ்வளவு வரும்? 52,500. இங்க எனக்கு ஆன்சர் வந்து 52,500. அதே மாதிரி 4,50,000 இருக்குமா? அப் டு 2,50,000 வரைக்கும் நில்லா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4,50,000. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 lakhs இருக்கு. 2 lakhs into 5%. 10,000. அப்போ இங்க 10,000. இப்போ நான் ரெண்டுத்துக்குமே டாக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 3 என்னவா? ஆஸ் பர் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ 52,500 மைனஸ் 10,000. ஸோ 42,500 இஸ் மை டாக்ஸ் லயபிலிட்டி பிஃபோர் செஸ். அப்போ இதுல நான் இன்னும் ஆட் பண்ண வேண்டியது 4%. பிளஸ் 4% போட்டா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் என்னோட டாக்ஸபிள் ஆன்சர். விச் மீன்ஸ் என்னோட அக்ரிகல்ச்சர் இன்கமையும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் சேர்த்து எனக்கு வந்திருக்கக்கூடிய டாக்ஸ் லயபிலிட்டி 42,500 பிளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஓகேவா? ஸோ வில் டூ தட் சம். Illustration 11. Mr. X, age 42. நான் அக்ரோ இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 7,30,000 வச்சிருக்காரு. 42 அப்படின்னாலே அவர் வந்து எந்த இதுல விழுகிறாருப்பா? 2,50,000 ஸ்லாப்ல விழுறாரா? சிட்டிசன் அப்படின்ற அந்த ஸ்லாப்ல விழுகிறாரா? அண்ட் அக்ரோ இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 3,10,000. கம்ப்யூட்டர் டாக்ஸ் லயபிலிட்டி ஃபார் அசஸ்மெண்ட் 2024-25. இப்போ ப்ரீவியஸ் இயர் 2023-24. கரெக்டா? அதுக்கப்புறம் how shall your answer differ if assessee has opted for old regime? அவன் இங்கே சொல்லிட்டான் ஓல்டு ரெஜிம் படி போங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாம் ஓல்டு டாக்ஸ் ரேட் தான். ஓகேவா? ஸோ அவன் ஓல்டு ரெஜிம் படி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஓல்டு ரெஜிம் படி போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது? அவனோட அக்ரிகல்ச்சர் இன்கமையும் அவனோட நான் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 3,10,000 7,30,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது? 10,30,000 10,40,000. 10,40,000க்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஆஸ் பர் ஓல்டு ரெஜிம் கொடுத்துட்டான், டாக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. இன்கேஸ் நியூ ரெஜிமா இருந்துச்சு அப்படின்னா
இதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம். டைரக்டா உங்களுக்கு லிமிட்டே 3 லேக்ஸ் தான். அதே மாதிரி வயசையும் பார்க்க வேண்டாம். 3 லேக்ஸ் தாண்டிச்சா அவ்வளவுதான், அக்ரிகல்ச்சர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓல்ட் ரெஜிம் படி போறோம். அப்போ 2,50,000 வரைக்கும் நில்லு. அடுத்த 2,50,000 வரைக்கும் 12,500. அதுக்கப்புறம் 5 லேக்ஸ்ல இருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் எவ்வளவு 20%. 20% போட்டோம்னா 1 லேக் வரும். ஸோ 10 லேக் மேல 40,000 இருக்கு. 40,000 இன்டூ 30%. 4 3 சார் 12, 12,000 வருமா? மூணுத்தையும் ஆட் பண்ணா 1,12,400. என்னடா 66,000 போட்டிருக்கானா? ஓகே ஓகே. அப்புறம் எதுக்கு இங்க வந்து ஓல்ட் டாக்ஸ் இருக்கு? ஓஹோ, ஹவு ஷல் யுவர் ஆன்சர் டிஃபர்? ஓ, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இது ஒரு கொஸ்டின், செகண்ட் இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல போட்டிருக்கான், அதுக்கப்புறம் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வரைக்கும் வந்திருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் ஓல்டு பார்த்துட்டு நியூக்கு வருவோம். ஸோ ஓல்டு படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 12,500, 1,12,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,24,500 வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேற என்னப்பா பார்த்தோம் நம்ம? வெறும் அவனோட அக்ரோ இன்கம் மட்டும் பார்த்தோம் இல்லையா? அக்ரோ இன்கம் பிளஸ் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட். கரெக்டா? ஸோ அவனோட அக்ரோ இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 3,10,000 பிளஸ் 2,50,000 நம்மளுக்கு மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் ஒரு பர்சனுக்கு. கரெக்டா? ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்படின்னா 5,60,000. 5,60,000 வந்து 2,50,000 வரைக்கும் நில்லு. அதுக்கப்புறம் 2,50,000 வரைக்கும் 12,500 பிளஸ் 60,000 மேல நீங்க எத்தனை பர்சன்டேஜ் எடுப்பீங்க அப்படின்னா 20% எடுப்பீங்க. 6 2 சார் 12, ஆல்மோஸ்ட் இங்கே 12,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 24,500. ஓகே, டன். அதுக்கப்புறம் டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதையும் மைனஸ் பண்ணோமா, தேர்ட் ஸ்டெப். ஸோ 1,24,500, 2 லேக் சாரி 1,24,500 மைனஸ் 24,500 பண்ணோம் அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 1 லேக். அடுத்து ரிபேட் எத்தனை அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா அப்ளிகபிள் ஆகாது, நில்லு. ரிபேட் எப்போ அப்ளிகபிள் ஆகும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல? அவனோட இன்கம், அதாவது மொத்த டோட்டல் இன்கமும் சேர்த்து 5 லேக்ஸ் தாண்டி இருக்க கூடாது. அவனோட டோட்டல் இன்கம் இங்க எவ்வளவு தாண்டி இருக்கு? 10,40,000 கிட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகாது, நில் ஆயிடுச்சு. ஸோ அவன் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? 1 லேக் டாக்ஸ் கட்டணும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இதுல 4%. ஸோ யூ ஆட் 4%, தட் இஸ் 4,000. ஸோ ஓவரால் ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா அவன் எவ்வளவு டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கு? 1,04,000. ஆச்சா? இது ஒன்று முடிஞ்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்க இந்த வயசெல்லாம் பார்க்க வேண்டாம். அதாவது சிட்டிசனா, சூப்பர் சீனியர் சிட்டிசனா, அதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம் இல்லையா நியூ டாக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த செகண்ட் கண்டிஷன் மாறும் நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு. செகண்ட் கண்டிஷன் என்னன்னு மாறும்னா அவரோட நான் அக்ரோ இன்கம் மோர் தென் 3 லேக்ஸா இருக்கா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வேற எந்த கண்டிஷனுமே இதுல வந்து பார்க்க வேண்டாம். அப்படி இருக்கா அப்படின்னா தென் கால்குலேட், எழுதி கூட வச்சுக்கோங்க. நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு இதான் கண்டிஷன். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தாண்டி இருக்கு. அப்போ அப் டு 3 லேக்ஸ் வரைக்கும் நில்லு. அடுத்த 3 லேக்ஸ்ல வந்து 5%, 15,000. அடுத்த 3 லேக்ஸ்னா 6 லேக்ஸ் வரைக்கும் போயிடுச்சு இல்லையா? 3 வரைக்கும் நெல், இது 6 லேக்ஸ். அடுத்து 3 லேக்னா 9 லேக் வரைக்கும் வரும். அடுத்து 3 லேக்ஸ் மேல 10%, 30,000. 9 லேக் வரைக்கும் முடிஞ்சிருச்சா? அடுத்த 3 லேக்ஸ் வராது. ஸோ அப்போ 1,40,000 இருக்கும். 1,40,000 இன்டூ 15%. எவ்வளவு வருது? 1,40,000 இன்டூ 15%. நியூ டாக்ஸ் ரெஜிம்டா 21,000. 21,000. இப்போ ஆட் பண்ணணும்னா 30, 40, 51,000, 56,000, 66,000. 66,000 வந்துருச்சா? நியூ டாக்ஸ் ரெஜிம் மறந்துடாதீங்க. 3 லேக்ஸ் வரைக்கும் நில்லு. அதுக்கப்புறம் ஒரு 3 லேக்ஸ் ஆட் ஆயிட்டே போகுது அப்படின்னா இந்த இடத்துல 5% ஆட் ஆயிட்டே வரும், பிளஸ் பிளஸ்ன்னு. அப்போ இங்க 10 வரும். இங்க 3 லேக்ஸ் டு 6 லேக்ஸ், இங்க 6 லேக்ஸ் டு 9 லேக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் ஏறிட்டே போகும் பார்த்தோம் இல்லையா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல? அந்த மாதிரி அப் டு 15 லேக்ஸ் வரைக்கும் போகும், அப் டு 30% வரைக்கும் போகும். ஓகே, என்னமா?
அண்ணா எல்லா 3 லேக்ஸுக்குமே ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா? இல்ல லைக் 5, 10 அந்த மாரி சொல்றீங்களா? அதாவது அது ஷார்ட்கட் மெத்தட்ல ஞாபகம் வச்சதுக்காக நான் சொன்னேன்மா நியூ டாக்ஸ் ரெஜிம். இப்போ படிக்கும்போது என்னன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிம் ஸ்லாப் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, 3 லேக்ஸ் வரைக்கும் ஒருத்தருக்கு நில்லு. 3 லேக்ஸ் வரைக்கும் அவர் இன்கம் இருந்தா நில்லு. 3 லேக்ஸ்ல இருந்து 6 லேக்ஸ் வரைக்கும் அவரோட இன்கம் இருக்கு அப்படின்னா 5%. 6 லேக்ஸ்ல இருந்து 9 லேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 10%. 9 லேக்ஸ்ல இருந்து 12 லேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 15%. அடுத்து 12 லேக்ஸ்ல இருந்து இல்ல இங்க நான் சொன்னது ஒரு 3 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஒரு 3 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆக இங்க 5% இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். அப் டு இங்க 20% வரணும். அப் டு 30 நாங்க போட்டேன். பட் இங்க அப் டு 15 லேக்ஸ் தான். இங்க அப் டு 20% தான். பாத்தீங்கன்னா 3 லேக்ஸ் வரைக்கும் நில்லு. 3 லேக்ஸ் வரைக்கும் நில். 3 லேக்ஸ்ல இருந்து அடுத்த 3 லேக்ஸ் அதாவது 3ல இருந்து 6 லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு 5%. 6ல இருந்து 9 மறுபடியும் ஒரு 3 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேயும் 5% இன்க்ரீஸ் ஆகுது. 5ல இருந்து இது இன்க்ரீஸ் ஆகுது 10. அதுக்கப்புறம் ஒரு 3 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 9ல இருந்து 12 15%. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 3 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 12ல இருந்து 15 அதுக்கு 20%. அது மாதிரி இங்க 5 5 இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப் டு 20% வரைக்கும். இங்கேயும் 5 5 அதாவது இங்கேயும் 3 3 இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப் டு 15 லேக்ஸ் வரைக்கும். 15 லேக்ஸ்க்கு மேல போனா டைரக்டா 30%. இது ஓகேண்ணா. வந்து இது நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்து நீங்க ஒரு ஒரு கிளாஸ் நாங்க அந்த கிளாஸ் எடுத்திருப்போம். அந்த ரெக்கார்ட் பாருங்க. அதை பார்த்துட்டு அதுல இதை போட்டிருப்போம். இது ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். அண்ணா இப்ப எக்ஸாம்ல நியூ டாக்ஸ் ரெஜிம் கேட்பாங்களா? இல்ல ஓல்டு தான் கேட்பாங்களா? ரெண்டும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது இந்த மாரி டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்கங்கிற மாரியாண்ணா? டிஃபரன்ஸ் இப்ப இருக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து கொஸ்டின்ல. கேட்பாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா உங்க ஆன்சர் எப்படி டிஃபர் ஆகும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்னான்ட்டுன்னு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க ரெண்டுத்துக்கும் கரெக்டா இந்த டைம்ல வந்து மாட்டிட்டு இருக்கீங்க. நியூ டாக்ஸ் ரெஜிம் மாட்டின டைம்ல வந்து கரெக்டா மாட்டிருக்கீங்க. இல்லன்னா மோஸ்டா எப்படி நியூ கேட்பானா? இல்ல ஓல்டு கேட்பானா? மோஸ்டா நியூ தான் இருக்கும். மோஸ்டா நியூ தான் இருக்கும். ஓ! அப்ப புக் டிஃபர் ஆகும்லண்ணா நெறைய பேருக்கு? அப்படி இல்லடாமா. புக் டிஃபர் ஆனாலும் அவங்க என்ன பண்ணணும்னா அமெண்ட் ஆன புக் வாங்கணும். இல்லன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் என்னலாம் வந்திருக்கோ அதை செப்பரேட்டா அவங்க ஜெராக்ஸ் போட்டு எடுத்துக்கணும். உங்களோட ஐசிஎம்ஐ போர்ட்டல் உள்ள போனீங்கன்னா ஐடி அமெண்ட்மெண்ட்னு இன்டைரக்ட் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட் சாரி டைரக்ட் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்று வெளியிட்டு இருப்போம். அப் டு ஜூன் எக்ஸாம். இப்போ நீங்க வந்து ஜூன் அட்டெம்ப்ட் எழுதுவீங்க இல்லையா? அப்ப ஜூன் அட்டெம்ப்ட்க்கு இப்போ ரிலீஸ் பண்ணிப்பான். ஜூன் அட்டெம்ப்ட்க்கு எந்தெந்த அமெண்ட்மெண்ட்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன் அந்த பிடிஎஃப். தேங்க்ஸ்ண்ணா. ஓகேடா. நான் அதை அனுப்புறேன். இப்போதைக்கு உங்க புக்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இப்ப ஏன்னா நான் அந்த அமெண்ட்மெண்ட் அனுப்பிட்டேன்னா அதுல உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த பிடிஎஃப் அப்படியே பழசாயிரும். பிடிஎஃப் பழசாயிரும்னா அதை நான் இப்ப போஸ்ட் பண்ணேன்னா அதை அப்படியே தள்ளி விட்டுருவீங்க. அப்படியே அது எங்கேயோ போயிடும் அந்த மெசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புக்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறமா தான் அமெண்ட்மெண்ட் நம்மளுக்கு என்னன்னு புரியும். நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. மெசேஜ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்னடா இது நம்மளுக்கு புரியவே இல்லை. HMM அப்படின்னா எனக்கு மீனிங் தெரியாது. என்னடா என்னடா அப்படின்னு நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணி HMMனா என்ன அப்படின்னு கேட்ட காலங்கள்லாம் உண்டு. சோ அப்போ என்னன்னா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் அது உள்ள போய் அடாப்ட் பண்ணணும். அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் அப்டேட் பண்ணுவான்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சோ அப்டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. இப்படி 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 இருந்துச்சு ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டான் ஸ்டேட்டஸ் வந்து இப்படி வருது அப்படின்னு நான் ஒரு சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள். சோ ஒருத்தரோட இதுல வருது ப்ரொஃபைல் போட்டு அப்படி ரவுண்ட் பண்ணி வருது. சோ இதுதான் அமெண்ட்மெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா வாட்ஸ்அப் நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் உள்ள பழைய ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஈஸியா அடாப்ட் ஆகும். நம்மளுக்கு ஒரு சிலருக்கு இந்த இந்த ஃபாண்டே பிடிக்காது. மாத்தணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆனா அது மாத்த முடியுமா? அது அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அது எதுவும் பண்ண முடியாது. மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணி பழைய வெர்ஷனுக்குலாம் நம்மளால போக முடியாது. ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் திஸ் மெத்தட். அதர்வைஸ் வி ஹேவ் டு அன்இன்ஸ்டால் த வாட்ஸ்அப். இது ரெண்டு தான் வழி கரெக்டா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும்னா அடாப்ட் பண்ணிப்போம். அப்போ அடாப்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்க விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். தென் அதுக்கப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்தோம்னா அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
டைரக்டா கொண்டு வந்து ஒருத்தன் வாட்ஸ்அப்ல விட்டா அவன் மறுபடியும் கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பான், என்ன 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 என்ன. ஸோ அதனால வந்து இந்த புக்கு உள்ள ஃபர்ஸ்ட் போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த இடத்துல இதை நம்ம படிச்சோம், இதுதான் இப்ப இப்படி மாறி இருக்கு. இந்த இடத்துல இதை நம்ம படிச்சோம், இது இப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேண்ணா, புரிஞ்சுது. டன்ரா. ஸோ இது வரைக்கும் பார்த்தோமா? அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இந்த 66,000 ஒன்று கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் பிளஸ் பேசிக் எக்ஸப்ஷன் லிமிட். நியூ டாக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் பேசிக் எக்ஸப்ஷன் லிமிட்ஸ் எவ்வளோ? 3,10,000 பிளஸ் 3 lakhs. ஸோ 6,10,000 அப்படின்னு வரும். ஸோ 6,10,000 மேல நீங்க டாக்ஸ் லயபிலிட்டி எடுக்கணும். அப் டு 3 lakhs வரைக்கும் இல்லை. அடுத்த 3 lakhs வரைக்கும் 15,000 பிளஸ் 10,000ல எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும்? 10% எடுக்கணும். 10,000ல 10% எடுத்தீங்கன்னா 1,000 தான். ஸோ தட் இஸ் 16,000. ஓகேவா? 16,000 வந்துருச்சு. ஸோ திஸ் ஒன் மைனஸ் திஸ் ஒன். ஆல்வேஸ்லி 50,000 மைனஸ் பண்ணணும். ரிபேட் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ரிபேட் அப்ளிகபிள், இந்த ரிபேட் வந்து 7 lakhs வரைக்கும். ஆனா டோட்டல் இன்கம் 10,40,000 அப்படின்னு தாண்டிருச்சு. ஓகேவா? இந்த 7 lakhs வந்து நான் அக்ரோ இன்கம் மட்டும் பார்க்கணுமா? ஓகே, இதனால தான் இதை நான் கிளாரிஃபை பண்றேன்னு சொன்ன பார்த்துட்டு. என்னன்னா இந்த 10,40,000 எடுக்கக்கூடாது, 7,30,000 நீங்க எடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ரிபேட் வந்து 5 lakhs இல்லையா? இங்கேயும் நீங்க இந்த 10,40,000 எடுக்கக்கூடாது, 7,30,000 தான் எடுக்கணும். நான் அக்ரோ இன்கம். நான் மோஸ்ட்லி டோட்டல் இன்கம் தானே எடுப்போம். டோட்டல் இன்கம் தான், பட் அக்ரி இன்கம் தான் எக்ஸம்ப்டட் ஆச்சு ஆஸ் பர் ஐடி ஆக்ட். அப்போ டாக்ஸ் லைபிலிட்டி மட்டும் கால்குலேட் பண்ணா ஆனா இதுக்கு எடுக்க கூடாதானா? டாக்ஸ் லைபிலிட்டி மட்டும் கால்குலேட் பண்ணா, பட் ரிபேட்டுக்கு எடுத்துக்க கூடாது. இது ஒரு கண்டிஷன். அதாவது உங்களுக்கு இப்போ இந்த புக்ல இல்ல, இது ஒரு கண்டிஷன். ஓல்டு புக்ல இது இருக்கு. ஏன்னா நான் படிக்கும் போது இந்த இடத்துல வந்து அதை பார்த்து எழுதி வச்சிருக்கேன் புக்ல. அதனாலதான் நான் ஒன்ஸ் இதை பார்த்து கிளாரிஃபை பண்றேன்னு உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா நாங்க படிக்கும் போது அந்த புக்ல ரிபேட் போட்டு அதை அப்ளிகபிள் பண்ணி கிளியரே பண்ணி வச்சிருப்போம். இந்த ரிபேட் அப்ளிகபிள் ஆயிருக்கும். 1 minute, நான் புக்கை ஷோ பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 2 கொடுத்துட்டு மிஸ்டர் எக்ஸோட ஏஜ் 42 கொடுத்துட்டு நான் அக்ரோ இன்கம் 3,25,000 இருக்கான், அக்ரோ இன்கம் 2,55,000 இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்யூட் இஸ் டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம என்ன பண்ணுவோம்? அக்ரோ இன்கமையும் நான் அக்ரோ இன்கமையும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அக்ரோ எவ்வளோ? 2,55,000. நான் அக்ரோ எவ்வளோ? 3,25,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,80,000 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ரிபேட் நம்மளுக்கு எவ்வளவு வரைக்கும் தான் அப்ளிகபிள்? 5 lakhs வரைக்கும் தான் அப்ளிகபிள். ரிபேட் வந்து இப்படி எழுத வரல. ரிபேட் வந்து 5 lakhs வரைக்கும் தான் அப்ளிகபிள் இல்லையா? 5L. ஆனா இங்க 5,80,000 இருக்கு. ஓகே, மோர் தென் 5 lakhs தான் இருக்கு. பட் ரிபேட் அப்ளிகபிள் ஆயிருக்கும் நான் சொல்றேன். சோ இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5,80,000 டாக்ஸ் கால்குலேட் பண்ணா 28,500 வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன? அக்ரோ இன்கமையும் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட்டையும் ஆட் பண்ணணும். அக்ரோ இன்கம் இங்க எவ்வளோ? 2,55,000. ஸோ 2,55,000 மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ இருக்கு? 2,50,000. ஸோ 2,50,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 5,05,000. 5,05,000 மேல டாக்ஸ் லயபிலிட்டி எடுங்க. 5,05,000 அப் டு 2,50,000 வரைக்கும் நில்லு. அடுத்த 2,50,000க்கு 12,500 பிளஸ் பேலன்ஸ் எவ்வளவுப்பா இருக்கு? 5,000 இருக்கு. 5,000ல 20% எடுத்தீங்க அப்படின்னா 1,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 13,500 அப்படின்னு வரும். ஸோ 13,500 இஸ் யுவர் டாக்ஸ் லயபிலிட்டி. ஸோ இங்கேயும் இது டாக்ஸ் லயபிலிட்டி. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 1யும் ஸ்டெப் 2யும் மைனஸ் பண்ணணும். ஸ்டெப் 1 28,500 மைனஸ் 13,500 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15,000 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதுல ரிபேட்டை மைனஸ் பண்ணி வச்சிருப்பான் பாரு. ரெண்டு கேஸ்லயுமே என்ன இன்கம் 5 lakhs தாண்டி தான் இருக்கு. கரெக்டா? ஆனாலும் ரிபேட் அப்ளிகபிள் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட நான் அக்ரோ இன்கம் 5 lakhs தாண்டி இருக்கா இல்லையான்னு தான் அவன் பாக்குறான். நான் அக்ரோ இன்கம் தாண்டி இருக்கா? இல்ல. அப்போ ரிபேட் வந்து அப்ளிகபிள். ரிபேட் எவ்வளவுக்கு அப்ளிகபிள் ஆகும்? டாக்ஸ் லயபிலிட்டி ஆர் 12,500. டாக்ஸ் லயபிலிட்டி ஆர் 12,500. whichever is lower. So whichever is lower அப்படின்னு பார்த்தோன்னா 12,500 is lower. So 12,500 போட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 2,500 is your tax liability before cess. Before cess. So cess வந்து அடுத்து 4% நம்ம ஆட் பண்ணணும். 4% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,000. So overall tax liability 2,600 அப்படின்னு வரும். ஓகேவா? புரிஞ்சுதா ரிபேட் எப்படி அப்ளிகபிள் ஆச்சு இப்போ? ஓகேவா? டன். சோ இப்போ ரெண்டு மெத்தட் பார்த்தோம். அடுத்து மைண்ட்ல என்னென்னலாம் வருது அதை ஷேர் பண்றீங்களா? ரெண்ட்னா
ரெண்ட் வருது. ஓகே. ரெண்ட் அப்படிங்கிறது ஓகே மேஜரா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்னு கேட்கிறேன். நான் வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா வச்சிருக்கேன். அதுவுமே ஒரு லேண்ட் தான். அதை நான் ரெண்ட்டுக்கு விடுறேன். அந்த ரெண்ட்டும் இதுக்கு அண்டர்ல வருமா? வரும்ண்ணா. ஏன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஆயிராதானா? ஆ சரி ஓகே. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் சொன்னீங்க, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. ஓகே. வேற ஏதாவது எனிதிங் ஆன்சர்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஒன்று, அண்ட் தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று. ஏன் சரி ஃபர்ஸ்ட் அனுஷா, ஏன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வரும்னு நீங்க எதை வச்சு என்ன அசம்ஷன்ல அதை சொல்றீங்க? ஏன்னா அதுல இருந்தும் ரெண்ட் வருது. மேபி ஓகே. அவங்க அந்த பார்க்கிங்க இப்போதைக்கு பார்க்கிங்கா வச்சிருக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா மாத்தி கூட அதுல இருந்து கூட அப்போ ரெண்ட் வரும். அப்போ நீங்க சொன்ன இந்த ஆன்சர்லயே அதாவது which means இப்ப நீங்க கேட்டதுலயே ஆன்சர் இருக்கே. அதுக்கப்புறமா அவங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா மாத்தனா அதுல இருந்து ரெண்ட் வரலாம். அப்ப அதுக்கப்புறமா தானே அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எட்லயும் வரணும். இல்லண்ணா, ஆனா அது இப்போ பார்க்கிங்காக நிறுத்துறாங்க. மத்தவங்கள்து நிறுத்தும்போது அவங்க ரெண்ட் குடுக்கும்போது அது அது ரெண்டா தானே கன்சிடர் பண்ண முடியும். ஓகே சரி. அப்போ எனக்கு ஆனா இன்னொரு இப்போ கொஸ்டின். அந்த பார்க்கிங் ஏரியா வந்து பார்ட் ஆஃப் ஹவுஸா இருந்தா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தானே? பார்ட் ஆஃப் ஹவுஸா இருந்தா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பார்ட் ஆஃப் ஹவுஸ் அது இல்லண்ணா, இப்போ எப்படியாமா? எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன இல்லடா இது தோணுதுன்னா யாருக்குமே தெரியாது ஆக்சுவலா வந்து. இல்ல இல்ல இது நான் இல்ல இல்ல உங்களுக்கு என்ன ஐடியா லைக் கிடைக்குதுன்னு தான் கேக்குறேன். ஏன்னா நான் இன்னும் ஆஹ் ஆரம்பிக்கல இல்லையா, அதுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல, சொல்லுங்க. என்னன்னா லைக் இப்ப அதுவும் லேண்டா தானே கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப ம் அது ஹவுஸா மாறி இருக்கா இல்ல பார்க்கிங்கா மாறி இருக்காங்கறதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்கல்ல. ம் கரெக்ட். அதுல இருந்து அதுல இருந்து இன்கம் வரப்போ அது அது ரெண்ட்ன்னு தானே கன்சிடர் பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகே. சோ அதனால இப்போ அது ஹவுஸ் ஓகே, ப்ராப்பர்ட்டியா அதனால அது வரலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. டன். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நீங்க ரெண்ட் அது வந்து வேக்கன்ட் லேண்டா இருக்கு, அங்க ஹவுஸ் எதுவும் இல்ல. சோ அதனால அந்த ரெண்ட்டை வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்து கனிஷ் வந்து ஐஎஃப்ஓஎஸ். அது ஏன் உங்களுக்கு ஏன் டக்குன்னு ஐஎஃப்ஓஎஸ் ஸ்ட்ரைக் ஆச்சு? அங்க ஹவுஸ் எதுவும் இல்ல, பிளஸ் இது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஐஎஃப்ஓஸ்னா. ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி ஓகே. இது வந்து ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, அதனால ஐஎஃப்ஓஎஸ். ஏன் இதை ப்ராஃபிட்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க? லைக் அதுக்கு ஒரு விலை இருக்கு, நம்ம அது அதோட அதிகமா வித்தோம்னா அது ப்ராஃபிட்னு சொல்லலாம். இப்போ நம்ம சேல் எதுவும் பண்ணல, லெட் அவுட் பண்றோம், அதனால எதுக்கு விலை இருக்குன்னு சொல்றீங்க? அந்த வேல்யூ எதுக்கு இருக்கு? லேண்டுக்கு. இப்போ அந்த லேண்டை லேண்டுக்கு. வித்துருந்தோம்னா மேபி அது ப்ராஃபிட்டா இருக்கும். லேண்டை சேல் பண்ணா ப்ராஃபிட். ஓகே ஓகே. சோ ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்னு தோணுது இல்லையா? சோ அப்போ இது வந்து ஆனா காமனா இப்ப அந்த ஒருத்தர். லேண்ட் சேல் பண்ணி வந்துச்சுன்னா அது கெயின்ஸ்ல தானே நான் வரும். சூப்பர்டா. கெயின்ஸ், ஆப்வியஸ்லி கேபிட்டல் கெயின்ஸ். 100% கரெக்ட். ஓகேவா? சோ இப்போ வந்து ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குது. இது வந்து ரெண்ட் தான். சோ இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே போலாம். சரி ஓகே, இது வந்து ப்ராஃபிட் பிசினஸ் இல்ல, அப்போ இது ஐஎஃப்ஓஎஸ் கீழே போலாம். சோ இந்த மாதிரி நம்மளுக்கே வந்து ஓவரால் தாட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? சோ ஐடி ஆக்ட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், அகைன் ஃபர்ஸ்ட் இருந்து வரேன். ஐடி ஆக்ட் என்ன பண்ணிருக்கான்னா இதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். இந்த டெஃபினிஷன் படி அண்டர்ல வந்தால் மட்டுமே அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர்வைஸ் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்ப அதர்வைஸ் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னா அப்ப அது வேற எங்க போகணுன்றதையும் அவனே சொல்லிட்டான் இந்த டெஃபினிஷன்ல. சோ இந்த டெஃபினிஷனை பார்த்துட்டு நான் உங்களுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். The annual value of the property consisting of any building or land appurtenant thereto. எனி லேண்ட் அண்ட் பில்டிங் அப்பர்டனன்ட் தேர்ட்டூனா இது மாதிரி ரெண்டும் சேர்ந்து இருக்கு இல்லையா? இங்க லேண்ட் காலியா இருக்கு, பேக்ல ஹவுஸும் இருக்கு, சேர்ந்து இருக்கு. ஓகேவா? வீடு பிளஸ் இந்த மாதிரி லேண்ட் இருக்கு. ஓகே. அப்பர்டனன்ட் தேர்ட்டூ ஆஃப் விச் அசஸி இஸ் த ஓனர், இஸ் த ஓனர் அதர் தென் சச் போர்ஷன். அதாவது இந்த போர்ஷன்ஸ் தவிர்த்து, லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் லேண்ட் அண்ட் அப்பர்டனன்ட் தேர்ட்டூன்னு இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் தவிர்த்து அதர் தென் சச் போர்ஷன் ஆஃப் சச் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி
as may be occupied for the purpose of any business or professions carried on by him shall be chargeable to the income tax under the head income from house property. சாரி, இந்த அதர் தென்ன்றது இங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதர் தென்ன்றது இதை தான் சொல்றோம், இதை சொல்லல. அதர் தென் such property as may be occupied for business or profession. business or profession தவிர்த்து, அதாவது பிஜிபிபிக்காக யூஸ் பண்ணாம அதர் தென் திஸ், அதர் தென் திஸ்ரா, அதர் தென் கீழே கொடுத்துருக்க பாயிண்ட். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நாங்க படிக்கும் போது அதர் தென் போது இதை தான் நாங்க அதர் தென்னா வச்சோம், லேண்ட் அண்ட் அப்பர் டென் தேட் டூ. ஆனா அதர் தென் அது கிடையாது. அதர் தென்றது பிஜிபிபியை சொல்றோம். ஓகேவா? ஸோ பிஜிபிபி தவிர்த்து வேற ஏதாவது கேரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், சாரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் டெஃபினேஷன்ல. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கேட்கிறேன். இது வீடு இருக்கு, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இந்த கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு மளிகை கடைக்கு வித்துருக்கோம், கிராசரி ஷாப் இருக்கு. ஓகே, இது ரெண்டுக்கு விட்டுருக்கேன். இது நான் ஓனா இருக்கேன், இதையும் நான் ரெண்டுக்கு விட்டுருக்கேன். இப்போ எது எது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும்? இங்க லேண்டு, இது லேண்டு, பில்டிங், அப்பர் டெனன்ட் தேட் டூ தான். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, எது எதுல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும்? கிராசரி ஷாப் அப்படிங்கிறது என்ன உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? கிராசரி ஷாப்புக்கும் ரெண்ட், கிராசரி ஷாப்புக்கும் ரெண்ட் வரும். கிராசரி ஷாப்புக்கும் ரெண்ட் தான் ரிசீவ் பண்ணுது. சொல்லுங்கடாமா. அதுவும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கிராசரி ஷாப்பும் ஹவுஸ் பிஜிபிபில வரும். இங்க வந்து பிஜிபிபி அண்டர்ல வரும். இப்போ இந்த ரெண்ட் வந்து எதுக்காகனா வந்து ஃபேமிலி வந்து ஆக்குபை பண்ணி தங்கி இருக்காங்க. அப்போ இது எங்க வரும்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நான் ஓனா இருக்கேன், இதுக்கு எனக்கு ரெண்ட்டுக்கு வராது. ஓகே டன். இப்போ இங்க மேல இருக்க ரெண்ட் ஹவுஸ் ரெண்ட், அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா other than such portion of such property as may be occupied for the purpose of any business or profession. சரி, ஓகே, இதை விட்டுருவோம். இந்த கிராசரி ஷாப்பை நான் விட்டுறேன், நம்ம ஆடிட்டர்ஸ் தானே. ஸோ ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இங்க நான் ஓனா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நான் ஆஃபீஸ் வச்சிருக்கேன், ஆடிட் ஆஃபீஸ் இருக்கு, என்னோட ஓன் ஆஃபீஸ் இருக்கு. ஓன் ஆஃபீஸ்னே வச்சு, சரி ஓன்ல, சரி நான் உங்களுக்கு ரெண்ட் விட்டுருக்கேன்னு வச்சுக்கோம், ஆடிட் ஆஃபீஸ். சரி, அது உங்களுக்கு ரெண்ட் விட்டு ஆப்வியஸ்லி அது ரெண்ட்ல வந்துடும். ஓன் ஆடிட் ஆஃபீஸ் வச்சிருக்கேன். பிளஸ் வந்து சிவஸ்ரீ இங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து ரெண்டா தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா லெசன்ஸ். அது வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்ட் தான். யாருக்குன்னா இந்த ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரெண்ட் தான். ஆனா டெஃபினிஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அது அந்த ஏரியால நடக்கிறது, அங்க நீங்க ஆக்குபை பண்ணது, ப்ராப்பர்ட்டி ஆக்குபை பண்ணது. ஓகேவா? அவன் வந்து ஆக்டிவிட்டி பத்தி பேசல, அவன் வேற எதை பத்தி சொல்லல. ஆக்டிவிட்டி பத்தி பேசியிருந்தானா நீங்க சொல்ற மாதிரி அது நார்மலா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வந்துடும். ஆனா ஆக்குபை பண்ணதே such property as he may occupy for the purpose of, அவன் ஆக்குபை பண்ணதே இதுக்காக இருக்கு அப்படின்னா அப்போ அது பிஜிபிபி தான். ஓகேவா? சோ அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் இங்கேயும் அது மாறுது. அதனாலதான் நான் இங்க இப்போ இந்த வந்து ஓன் ஆடிட் ஆஃபீஸ் வச்சிருக்கேன். இல்ல இங்கேயும் ரெண்ட் கொடுத்தனா இது ப்ரொஃபஷன் கீழே வரும். ஏன்னா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அவனே மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃப்ளோரை வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து நான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன், தேர்ட் ஃப்ளோரையும் நான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா லேண்டு, பில்டிங், அப்பர் டெனன்ட் தேட் டூ. அப்போ இங்க நான் ஓனா இருக்கேன், சோ இங்க ரெண்ட் வராது. சோ இங்க நான் ரெண்ட் ரிசீவ் பண்றது பிஜிபிபி கீழே போகும். இங்க நான் ரெண்ட் ரிசீவ் பண்றது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இங்க நான் ரெண்ட் ரிசீவ் பண்றது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சோ இப்போ உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வரேன். சொல்லுங்கடா, யாரோ பேச வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இப்ப என்ன டவுட்னா, நீங்க வந்து ஆடிட் ஆபீஸ் நீங்க ஓனா வச்சிருந்தாலும் அது இல்ல அங்க ரெண்ட் வராது, பிஜிபிபி கீழே தான் போகும். அப்போ அது எப்படி பிஜிபிபி கீழே போகும்னா, நான் ஓனா வச்சிருந்தேன்னா அதுல நான் ரிசீவ் பண்ணுவேன் இல்லையா, சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் ரெண்டர் பண்ணுவேன் இல்லையா. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ நான் ஆடிட் ஆபீஸ் வச்சிருக்கேன், கீழே நான் தங்கி இருக்கேன், நீங்க ஆடிட் ஆபீஸ் வச்சிருக்கேன், நீங்க என்னோட கிளையண்ட். ஓகே. எனக்கு இப்ப வந்து அதே வந்து நான் ரெண்ட்டுக்கு விட்டு இருந்தேன்னா என்னன்னு கேக்குறேன். ஆடிட் ஆபீசர் இப்ப நீங்க வந்து எங்களுக்கு ரெண்ட் விட்டு இருந்தீங்கன்னா அப்ப அது எது கீழே வரும் நான் கேக்குறேன்.
ஆப்வியஸ்லி ரெண்ட் விட்டாலும் பிஜிபிபி கீழே வரும் அந்த ரெண்ட் இன்கம். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஆக்குபை பண்ணிருக்கிறது எதுக்கு அப்படின்னா பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு. ஓகேண்ணா. ஓகே, இப்ப புரிஞ்சுச்சுண்ணா. லெசன்ஸ் இப்போ உங்களுக்கு இன்னொரு டெஃபினிஷன் ஒரு இடத்துல வரும். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி வந்து தங்கி இருக்க மாதிரி இருக்கும். ரெசிடென்ஷியல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெசிடென்ட் பர்பஸ்க்காக தங்கிட்டு போறதுக்காக யூஸ் பண்ணிருக்கணும் அது. இப்போ வந்து தங்கிட்டு போனோம்னா இப்போ ரெண்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னும் போது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த ஆணி அடிக்க கூடாது, வீட்டுக்கு நீங்க மட்டும் தான் வரணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட்டு வரக்கூடாது, நைட் யாரும் ஸ்டே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஹவுஸ் ஓனர் வந்து போடுவாங்க. ஓகேவா? ஆனா இந்த ஆடிட்டர் ஆஃபீஸ்ல அந்த மாதிரிலாம் போடவே முடியாது. என்ன காரணம்? ஏன்னா கிளைண்ட் வருவான் போவான், இத்தனை மணிக்கு வேணா உட்காருவாங்க ஆஃபீஸ்ல. ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஷாப் மாதிரி தான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் அண்டர்லேயே வராது. இது ஒரு ஷாப் மாதிரி ஆயிடும். அது ஹவுஸ்லயே நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ கடலா வாடகைக்கு விட்டுருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ரோட் சைட் எல்லாம் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் இது எடுத்துக்கலாம்ல, காம்ப்ளெக்ஸ். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? இந்த மால்லாம் உள்ள அது வாடகை. சரி, மால் கூட எடுத்துக்கலாமே. மால் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோமா? மால் உள்ள நிறைய கடலா வாடகை விட்டுருக்காங்க. அப்போ அதுக்கு வர ரெண்ட் எல்லாமே மால் ரிசீவ் பண்ணுது. அப்ப அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே தான் வருமா? இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மால் ஒரு பிசினஸ் கரெக்டா? அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழ வராதுண்ணா. சேம் ஹியர் அப்ளிகபிள். ஒரு மாலா பார்க்கும்போது, ஒரு ப்ராடா பார்க்கும்போது நம்ம மைண்ட் எப்படி யோசிக்குது, அதே மாதிரி ஸ்மாலா பார்க்கும்போது அது உள்ள என்ன நடக்குது நம்ம யோசிக்கணும்ல. ஓகேண்ணா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஈஸி. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு அந்த வேக்கண்ட் லேண்ட் வந்து பார்க்கிங்க்கு விட்டிருந்தால் கரெக்டா? இதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்ப இது டைரக்டா இப்ப எது உள்ள வரும் நீங்க நினைக்கிறீங்க? இங்க பில்டிங் இல்ல, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரல, லேண்ட் அண்ட் அப்பர் டெனன்ட் தேர் டு, பில்டிங் இல்ல லெசன்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரியான பில்டிங் இல்ல, பார்க்கிங் மாதிரியான பில்டிங் இருக்கு. சரி, ஓகே, அப்ப பில்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பார்க்கிங்க்கு வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டிருப்பாங்க. இப்படி ஏறி இப்படி போயிட்டு இப்படி போற மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு பில்டிங் போட்டிருக்காங்க. இப்படி வண்டி ஏறி அப்படி போயிட்டு அங்கங்க பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. சோ இதுக்கு சில எக்ஸ்பென்ஸ் பண்ணிருப்பான் இதை கட்டுறதுக்கு. ஓகேவா? பட் ஆனா இந்த டெஃபினேஷன்ஸ்குள்ள வருதா? எதுக்காக சச் ப்ராப்பர்ட்டி ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு? இந்த வேக்கண்ட் லேண்ட் எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு? ஐஎஃப்ஓஎஸ்ல ப்ராஃபிட் அந்த இடத்துல கெயின் வந்தாதான் நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஐஎஃப்ஓஎஸ் ஆப்வியஸ்லி இது உள்ள வரல. இப்போ இது எதுக்காக ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு? பிசினஸ் பர்பஸ்னா பிசினஸ் பர்பஸ். அவ்வளவுதான். அப்போ இது பிசினஸ் பர்பஸ் அப்படின்னும் போது ஆல்வேஸா பிஜிபிபி கீழே வந்துடும். அப்போ இவனோட இன்கம் மேஜரா எதுல இருக்கும்னா, பார்க்கிங் விட்டு ஒரு வண்டிக்கு 10 ரூபாய் வாங்குறான் பாத்தியா, அந்த மாதிரி தினமும் எத்தனை வண்டி வந்து நிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவனால இந்த இடத்துல 3000 பைக்ஸ் வந்து நிறுத்த முடியும் அவனோட கெப்பாசிட்டி அப்படின்னா, அவன் 3000 இன்டூ 10 பர் டேக்கு அவன் எவ்வளவு சம்பாதிப்பான்? 30,000 சம்பாதிப்பான். பர் டேக் 30,000னா பர் இயர்க்கு எவ்வளவு வரும்? இன்டூ 365. ஸோ இதுல அவன் எதெல்லாம் மைனஸ் பண்ணுவானா, அவனோட இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிப்பான். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கான் இல்லையா இங்க, கேபெக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அவன் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் என்னமோ அதை வந்து அவன் டாக்ஸ் கட்டுவான். என்ன ஏது அவனோட பிஎன்எல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவான் அவனுக்கு. ஏன்னா இந்த வேக்கண்ட் கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அசசி இஸ் த ஓனர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கார் பார்க்கிங்க்கு தனியா ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஸ்ரீ அம்மன் கார் பார்க்கிங், ஸ்ரீ அம்மன் பார்க்கிங். ஓகேவா? இந்த ஸ்ரீ அம்மன் அப்படிங்கிறது அந்த ஓனரோட பேர் இல்ல, அவர் கும்மர சாமியோட பேரு. பட் ஆனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்க்கிங்கோட நேமே. அப்ப அந்த பிசினஸோட நேமே ஸ்ரீ அம்மன். அப்போ ஸ்ரீ அம்மன் அப்படிங்கிறது ஒரு பர்சன், இட்ஸ் அ கம்பெனி மாதிரி, ஒரு எக்ஸ் லிமிடெட் கம்பெனி எப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இது ஒரு பர்சன் ஸ்ரீ அம்மன் அப்படிங்கிறது. அப்ப அது ஒரு தனிப்பட்ட பர்சன். அந்த தனிப்பட்ட பர்சனுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆகுது அப்படின்னாலே பிசினஸ் அண்டர்ல வந்துடும். டெஃபினட்டா அது பிஜிபிபி. ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்துல வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸி. சோ இதுதான் டெஃபினிஷன். ஓகேவா? சோ உங்களுக்கு சடனா சொல்லுடாமா. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி கார் பார்க்கிங்க்கு பைக் பார்க்கிங்க்கு அவன் பில்டிங் மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 10 ருபீஸ்னு வாங்குறான்னு வச்சுக்கலாம். ஆனா சில பேர் கார் பார்க்கிங் தனியா வந்து வீட்டுக்கிட்டயே கட்டிட்டு வீட்டுல நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கார் பார்க்கிங் நிறுத்துறாங்கல்ல, லைக் ரெண்ட் மாதிரி குடுக்குறாங்க.
பார்க்கிங்ல நிறுத்தி அவங்க ரெண்ட் கொடுக்குறாங்க. ஆமா. ஆ அப்ப வந்து அவன் பில்டிங்கும் கட்டல. ஜஸ்ட் பில்டிங் ஒரு வேக்கேட் இடத்த லேண்ட். வேக்கண்ட் லேண்ட் தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஷெட்டு தான் போட்டிருக்கான். அப்படி இருக்கும்போது அது எப்படி நான் பிஜிபிபில வரும்? பிசினஸ் தான் பிஜிபிபில தான் வரும். லெசன்ஸ் உள்ள போக போக உனக்கு புரியும்டா. பட் ஆனா எனக்கு இப்போ இது சின்னதா நீ கேட்கறதுனால, அதாவது இதான் நான் சொல்றேன்ல, ப்ராடா யோசிச்சு பாருங்களேன். அதுவே அந்த ஷெட்டை வந்து அவன் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருந்தா அப்ப என்னன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்லாப்குள்ளே விழுக மாட்டாங்க. அவங்களோட இன்கம் அவ்வளவு தாண்டுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். கரெக்டா? ஆமாண்ணா. சோ அவங்க ஸ்லாப் உள்ளே வர மாட்டாங்க. அப்போ நீங்க பெரிய லெவல்ல யோசிச்சு பாருங்களேன். இதே பெரிய பார்க்கிங், அந்த ஷெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 50 கார் நிக்கிற அளவுக்கு அந்த ஷெட் இருக்கு. ஓகே. இப்போ அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவீங்களா, பிஜிபிபில சொல்லுவீங்களா? அப்போ அது பிஜிபிபில தான் வரும். இல்ல இப்போ இந்த ரெண்ட்டுக்கு இது ரெண்ட் தானே குடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு காருக்கு வந்து 10,000 வரைக்கும் ரெண்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அப்போ ஒரு 7 கார் நிறுத்தும்போது 70,000 கிட்ட வந்துருது இல்ல? டெஃபினட்டா பிஜிபிபி தான். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எனக்கு இப்ப தோணுது. என்னன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இங்க கார் பார்க்கிங் இருக்கு. ஓகேவா? சோ இங்க 3 வீட்டுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் விட்டுருக்கேன். சரி, 4 வீடு. 1 2 3 4. அப்ப இந்த 4 வீட்லயும் கார் வச்சிருக்காங்க. இந்த 4 பேருமே காரை கொண்டு வந்து இங்க கார் பார்க்கிங் பண்றாங்க. இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இங்க நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். இங்கேயும் நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். இங்கேயும் நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். இங்கேயும் நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். கார் பார்க்கிங்க்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், கரெக்டா? மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் சொல்லி ரெண்ட்லயே நான் இன்க்ளூட் பண்ணுவேன் அதை. ஓகே. அப்போ இன்க்ளூட் ஆகும்போது இப்போ இங்க ரிசீவ் பண்றேன் இல்லையா, இங்க ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்றேன் இல்லையா, இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பட் இப்போ என்னோட வீட்ல கார் பார்க்கிங் இல்ல. 4 ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கு. ரெண்ட் மட்டும் வாங்குறேன். இந்த 4 பேர்கிட்டயும் கார் இருக்கு. ஓகேவா? ஏன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கூடவே அது சேர்ந்து இல்ல. சோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இங்க இருந்து எனக்கு வேற ஒரு ஏரியால, இங்க இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி வேற ஒரு ஏரியால வேக்கண்டா ஒரு லேண்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த வேக்கண்ட் லேண்ட்ல இந்த 4 பேரையும் எடுத்து வந்து கார் பார்க்கிங் பண்ண சொல்றேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் அண்ட் அப்பர் டெனன்ட் தேர்டு விச் அசஸ் இஸ் த ஓனர். லேண்டும் பில்டிங்கும் அப்பர் டெனன்ட் தேர்டு ஓனரா இருக்கணும். லேண்ட் இங்க லேண்ட் அண்ட் அப்பர் டெனன்ட் தேர்டு இங்க ஓகே. இங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இங்க லேண்ட் மட்டும் தான் இருக்கு, பில்டிங் இல்ல. ஆனா ஓனர் நான் தான். ஆனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் இங்க வரல. லேண்ட் அண்ட் பில்டிங் அப்பர் டெனன்ட் தேர்டு பில்டிங்கும் இல்ல. இன்கேஸ் மேபி பில்டிங் இருந்திருந்தாலுமே அப்போ அத இங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு நான் இந்த ரெண்ட்ல சேர்த்திருக்கணும். ஓகேவா? அதர்வைஸ் இது செப்பரேட்டா, அப்ப நான் இங்க பில்டிங் கட்டியிருக்கேன் அப்படின்னா இந்த 4 பேருக்காக நான் செப்பரேட்டா போய் அங்க பில்டிங் கட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்ப நான் பில்டிங் கட்டியிருக்கேன் அப்படின்னா அந்த 4 பேர் தாண்டி இந்த ஏரியால வேற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் இங்க வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேவா? அதை நான் எப்படி வேணா யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த 4 பேருக்கு நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இங்க சேர்த்துட்டேன். காலையில வரைக்கும் இவனுக்கு பார்க் பண்ணுவானுங்க. அப்புறம் நைட் வந்து நீங்க வேற யாருன்னா 4 பேர் வந்து பார்க் பண்ணிக்கீங்க. ஏன்னா நைட்லாம் அவங்க வெளியே சுத்திட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நான் பண்ணுவேன். வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன மாதிரி பண்ணலாம்? ஓகே, இது மாதிரி தான் பண்ண முடியும். நைட் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த 4 பேரை மட்டும் தான் நான் அங்க கொண்டு வரணுமான்னு கேட்டா கிடையாது. வேற யாருன்னா கூட நான் கொண்டு வரலாம். ஆனா இந்த இடத்துல நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த 4 பேரை தவிர வேற யாரும் வர முடியாது இந்த ரெண்ட் உள்ள. ஏன்னா உள்ள வந்து செருப்பால் அடிப்பான் அவன். இது நான் வீடு, நான் ரெண்ட் கட்டுறேன், நீ எப்படி உள்ள வரலாம்? பட் ஆனா கார் பார்க்கிங் என்னது? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லெசன்ஸ். ஓகே, நான் இப்ப இல்ல, நீ இப்ப இருக்க, நான் வந்தோடனே நீ போயிடுவ. அப்போ அங்க என்னால வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுது. என்னால அங்க பிசினஸே பண்ண முடியுது. என்னால இந்த இடத்துல பிசினஸ் பண்ண முடியுது. பட் இந்த இடத்துல என்னால பிசினஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அவனை போயிட்டு அவன் நைட் ஷிஃப்ட் போறான், நீ காலைல வரைக்கும் அங்க தங்கிக்குவா, அவன் வந்தோடனே நீ போய்க்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா டிஸ்டர்ப் ஆகும் 2 பேருக்குமே. 4 பேர் ரூம் எடுத்து தங்குறது அது வேற. பட் ஹியர் இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு நான் விட்டுருக்கேன் அப்படின்னா அதுல இன்னொரு ஃபேமிலி உள்ள வர முடியாது இல்லையா? புரியுதா? அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நான் சொல்றது? புரியுதுண்ணா. ஓகே, இல்ல கொஞ்சம்
கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்காத மாதிரி இருக்கும். பட் நீங்க போக போக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து இது கூட அட்டாச் ஆயிருக்கு. கார் பார்க்கிங்ன்றது அது கூட அட்டாச் ஆயிருக்குன்னா நான் அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரெண்ட் கூடவே சேர்த்திருப்பேன். அப்போ கீழே இந்த கார் பார்க்கிங்க்கு வந்து வரவே வராது. ஏன் இந்த கார் பார்க்கிங் வராதுன்னா இந்த 4 பேரை தவிர வேற யாரும் அங்க கார் பார்க்கிங் பண்ண முடியாது. ஐயோ அழிஞ்சிச்சா? அந்த 4 பேரை தவிர அந்த இடத்துல வேற யாராலையும் கார் பார்க்கிங் பண்ண முடியாது. கரெக்டா? சோ அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க கிட்ட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் நான் ஒன்னு வாங்கிப்பேன். பட் இந்த வேக்கன்ட் லேண்ட்ல நான் என்ன வேணா மாத்த முடியும். ஓகேவா? சடனா இந்த வேக்கன்ட் லேண்ட வந்து நான் வேற ஏதாவது கூட கட்டுவேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம். எது வேணா மாத்திக்கலாம். இல்ல அது கார் பார்க்கிங் பில்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 பேருக்கு மட்டும் தான் அந்த 4 பேருக்காக நான் அந்த பில்டிங் கட்டணுமா? அதுக்கு நான் கீழே பேஸ்மெண்ட்லயே அவன் கட்டிட்டு போயிருப்பான்ல. அந்த 4 பேருக்காக நான் செப்பரேட்டா கட்ட மாட்டேன். வேற ஏதாவது வேற ஏதாவது பர்பஸ் கூட அதை யூஸ் பண்ணுவோம் சைட் பை சைட். ஓகேவா? சோ அதனால வந்து அது அந்த டெஃபினிஷன்ல வராது. சோ நீங்க பார்க்க வேண்டிய டெஃபினிஷன் இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதர் தென் சச் ப்ரொபோர்ஷன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரி பண்ணிருக்க கூடாது அதை. ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஓகேவா? அடுத்து சார்ஜபிலிட்டி. சார்ஜபிலிட்டி அப்படின்னு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. தேர் மஸ்ட் பி ப்ராப்பர்ட்டி கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பில்டிங் ஆர் லேண்ட் அப்பர்டனன்ட் தேர்டு அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஓனர். ஓனர் யாரா இருக்கணும்? அசசி இஸ் த ஓனர். யார் வந்து அசசி? ஆல் த பர்சன்ஸ் ஆர் நாட் அசசி பட் ஆல் த அசசிஸ் ஆர் பர்சன் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்போ இந்த அசசி அப்படின்றவரு யார் டாக்ஸ் பே பண்றாரோ டாக்ஸ் பேயர் தான் அசசின்னு சொல்லுவோம். இன்கம் டாக்ஸ் யார் பே பண்றாரோ அவர் தான் அசசி. அவர் தான் ஓனரா இருக்கணும். இன்க்ளூடிங் டீம்டு ஓனர். டீம்டு ஓனர்ன்றது அவங்களோட ஸ்பவுஸ், சைல்டு, யாரா வேணா இருக்கலாம் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓனர்ஷிப். அதுக்கு அடுத்து நாட் யூஸ்ட் இன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணிருக்க கூடாது. Such property is not used for the purpose of taxable business or profession carried on by the owner. ஓனரால அது கேரி பண்ணப்பட்டிருக்க கூடாது. பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு கேரி பண்ணிருக்க கூடாது. இப்ப நான் இங்க சொன்ன எக்ஸாம்பிளே இந்த வேக்கன்ட் லேண்ட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு இந்த இடத்துல இவங்க 4 பர்சன்ஸ் மட்டும் தான் வந்து நிறுத்தணும். 4 பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் இதை நிறுத்தணும். 4 பர்சன்ஸ் தாண்டி வேற யாரும் வந்து நிறுத்த மாட்டாங்க. பிகாஸ் இந்த 4 பர்சன்ஸ் வந்து என்னோட ஹவுஸ்ல தங்கி இருக்காங்க. என்னோட ஹவுஸ்ல தங்கி இருக்காங்க அப்படின்னா அப்போ இங்க இருந்து ரிசீவ் பண்றதுக்கு அவன் என்ன ரிசீவ் பண்ணுவான் அப்படின்னா ஆஸ் பர் திஸ் அக்ரிமெண்ட். கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா லால? டெஃபினட்டா இப்போ அது உங்களுக்கு புரியும். கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் யாருக்குன்னா ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும். அவனோட ஓன் ஹவுஸ்ல அந்த இடத்துல வந்து அவனுக்கு கார் பார்க்கிங் இல்ல. பட் இந்த இடத்துல நீங்க நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த 4 பேரை தவிர்த்து வேற யாருக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த 4 பேரை தவிர்த்து வேற யாருக்குமே அவன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு பிசினஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை பிசினஸ் பர்பஸ்க்கும் அவன் யூஸ் பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் இங்க வந்து தங்கணும் அப்படின்னா தென் இட் வில் பிகம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வரும்னா இந்த இடத்துல வாங்குறது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வாங்குவான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த இடத்துல வாங்குறத மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரெண்ட்லயே இன்க்ளூட் பண்ணுவான். ஆஸ் பர் திஸ் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் படி அது ரெண்ட்லயே வந்து சேர்ந்து இருக்கும். நீங்க இங்க கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த 4 பேருக்கு மட்டும் விடுவோம். அதை தாண்டி அந்த 4 பேரை தாண்டி அது வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த வரும். இன்கேஸ் அப்படி இல்லாம ஷிஃப்ட் வைஸ்ல மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்கான். இன்னும் தெளிவா சொல்றேன்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்ப்பா. ஓகேவா? இது போக என்கிட்ட ஒரு காலி லேண்டும் இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த 4 பேருக்கு மட்டும் தானான்னு கேட்டா இல்ல, ஹோல் ஏரியா. ஓகேவா? அப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா ஹோல் ஏரியானா யார் வேணா வந்து வண்டி நிறுத்தலாம். ஒரு 3000 4000 கூட வண்டி நிறுத்தலாம். அதுல இந்த 4 பேரை வந்து நிறுத்திக்கலாம். ஓகே. சோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா ஆப்வியஸ்லி இது பிசினஸ் அண்டர்ல வந்துருச்சு எனக்கு. இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர்ல வந்துருச்சு எனக்கு. அவ்வளவுதான். அப்போ இதை நான் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்ல காட்டுவேன். இதை பிஜிபிபி ஹெட்ல காட்டுவேன். ஓகேவா? கார் பார்க்கிங் இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் தனியா ஒரு நேம் கொடுப்பேன். அந்த நேம் வச்சுதான் அதை நடத்துவேன். கரெக்டா? இப்போ இதே சேம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி
இதே வேக்கண்ட் லேண்டு, பட் அக்ரிமெண்ட் இருக்கு. யாருக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க யாருன்னா தங்கினாங்கன்னா அவங்களுக்குலாம் அக்ரிமெண்ட் இருக்கும். அவங்க எல்லாம் ரெண்டுக்கு இருந்தாங்கன்னா என்ன அக்ரிமெண்ட்னா நீங்க 4 பேர் மட்டும் தான் இங்க பார்க் பண்ணணும், அது ஹோல் ஏரியாக்கு இல்ல. அப்ப இந்த இடத்துல இருந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஒன்று வாங்குவேன். தென் இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர்ல வரும். இது அந்த ஹெட் கீழே வரும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஓகேவா? ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா இதுக்கு? உங்களால ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செக்ரிகேட் பண்ண முடியுதா? ஓகே டன். கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி குழப்பம். போக போக புரியும். பிஜிபிபி பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு, அதுல வரும். ஓகேவா? பார்க்கிங் அதை பத்தி இதுலயே ஒரு சில லைன்ஸ்லாம் வரும். ஓகே, ஸோ ஓகே. ஓனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லீகல் ஓனராகவும் இருப்பாங்க, பெனிஃபிஷியல் ஓனராகவும் இருப்பாங்க. லீகல் ஓனர் இஸ் நாட் ரெஜிஸ்டர் ஓனர். எந்த ஓனர் பேர்ல அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பெனிஃபிஷியல் ஓனர் அப்படிங்கிறது அந்த ரெண்ட் வருது இல்லையா, அதனால பெனிஃபிட் அடையுங்க. என்னோட ஸ்பௌஸா இருக்கலாம், என்னோட சில்ட்ரனா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஷனல் ஆர் டீம்டு ஓனர். ஒரு சில சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து அவங்கள வந்து டீம்டு ஓனர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபிக்ஷனல் ஓனர் சொல்லுவோம். இந்த சென்ஸ் சில காரியத்துக்காக நம்ம வந்து அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மாத்திருப்போம். அப்படி மாத்தணும் அப்படின்னா அந்த பர்சன் மாத்தணும் இல்லையா, ஒரு பர்சன், அந்த பர்சன் வந்து ஓனர் கிடையாது, நம்ம தான் டீம்டு ஓனர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்துட்டு இருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து. ஓகேவா? 10 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் கட்ட சொன்னா ஹை இன்கம் ஹை டாக்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா என்னோட ஸ்பௌஸ்க்கு ஒரு 5 லட்ச ரூபா மதிப்பு அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். 5 லட்ச ரூபா மதிப்பு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை 5 லேக்ஸ்க்கு வந்து அப் டு 5 லேக்ஸ் இன்கம் வர ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை அவங்க பேருக்கு மாத்திட்டேன், அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வெறும் 5 லட்சத்துக்கு தான் ஓனரு, 5 லட்சத்துக்கு அவங்க தான் ஓனரு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இங்க என்ன ஆயிடும்னா நான் டீம்டு ஓனரா ஆயிடுவேன். 10 லட்சத்துக்கும் நீ தான்டா ஓனரு அப்படின்னு சொல்றாங்க, 10 லேக்ஸ்க்கும் நீ தான் ஓனர். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மாறி இருக்கட்டும், ஓகே, அது உன் ஸ்பௌஸ் தானே, உன் ஒய்ஃப் தானே, உன் ஹஸ்பண்ட் தானே, பட் ஹியர் நீ தான் டீம்டு ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல ஃபிக்ஷனல் ஓனர் ஆர் டீம்டு ஓனர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்ஃபர் டு ஸ்பௌஸ் ஆர் மைனர் சைல்டு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய ஸ்பௌஸுக்கோ இல்ல மைனர் சைல்டுக்கோ நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்ப கொடுத்துருக்கான். ஓகே, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அதுல இருந்து எவ்வளவு வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன கொடுத்துருக்கணும், ஓனர்னா யாரா இருக்கணும், நாட் யூஸ் ஃபார் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் பார்த்தோம். பில்டிங் ஆர் அப்பர்டனன்ட் தேர் டு கண்டிஷன் 1 அதை ஒன்று கொடுத்துருக்கான். இதெல்லாம் சூப்பரா இருக்கேப்பா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. இட்ஸ் நாட் டிஃபைன். The term house property is not defined in Income Tax Act. However, various judicial interruptions has constructed the term house property. Income Tax Act வந்து டிஃபைன் பண்ணல, பட் ஆனா வேரியல் ஜுடிஷியல் இன்டர்பிரஷன்னால ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க. எனி லேண்ட் சரௌண்டட் பை வால் having roof or not and any appurtenant to the building. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பில்டிங் அண்ட் அப்பர்டனன்ட், பில்டிங் ஆர் அப்பர்டனன்ட் தட்னு சொன்னாங்க இல்லையா, அது ரெண்டுத்துக்கான டெஃபினிஷன் இதுதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரூஃப் இருக்கோ இல்லையோ, ஆனா லேண்ட சுத்தி ஒரு வால் இருக்கு அப்படின்னா அதுவுமே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர்ல வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கான். நோட், பில்டிங் இன்க்ளூட்ஸ் என்க்ளோஸ் ஆஃப் பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ், ஒர்க் ஈவன் மட் வால் கூட, அதாவது குடிசை வீடு கூட. அதுக்கப்புறம் பில்டிங் இன்க்ளூட்ஸ் ரெசிடென்ஷியல் ஆஸ் வெல் அஸ் கமர்ஷியல் ஹவுசஸ். இங்க பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அப்படிங்கிறது ஃபேமிலியா தங்குறது, கமர்ஷியல் ஹவுசஸும் இன்க்ளூட் ஆகும். கமர்ஷியல் ஹவுசஸ்னா நீங்க போய் பிஜில எல்லாம் தங்குறீங்க இல்லையா, அதுதான் கமர்ஷியல் ஹவுசஸ். பிஜி அப்புறம் ரூம் எடுத்து தங்குறது இதெல்லாம் கமர்ஷியல் ஹவுசஸ்ல வந்துடும். Vacant land is not a house property. See here. Notes. Vacant land is not a house property. Hence, income from letting of vacant land is not taxable under the head, but taxed as business income or as income from other sources. Done. இங்க கொடுத்திருக்கான் பாருங்க. Income from letting of vacant land is not taxable under this head, but taxed as business income or IFOS. ஓகேவா? Next point. Roof is not necessary for a non-residential house property. Roof வந்து நெசசரியா நான் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றது வந்து கமர்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் சொல்றோம். ஓகே, அதுக்கு வந்து ரூஃப் வந்து அவசியமானு கேட்டா இல்ல. A large stadium or a open air swimming pool is also considered as building. ஸ்டேடியம், ஓப்பன் ஏர் ஸ்விம்மிங் பூல் இது எல்லாமே பில்டிங் தானா? இப்ப புரிஞ்சுதா? இது ஒரு பாயிண்ட் இருக்கா?
ரூஃப் இட் நாட் நெசசரி ஃபார் நான் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரூஃப் டாப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் தட்ஸ் கமர்ஷியல், கம்ஸ் அண்டர் கமர்ஷியல். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், இட் ஷுட் பி அ பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர், மீன்ஸ் ஃபார் யூஸ்ஃபுல் பர்பஸ். யூஸ்ஃபுல் பர்பஸ்க்காக இருக்கும். இஃப் a building consists of a several flats, then each that should be considered as separate house property. ஃபிளாட் மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்னும் செப்பரேட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரே பில்டிங் 4 போட்டோம் இல்லையா, 4ம் செப்பரேட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா. அப்போ நான் போட்ட 4ல மேல இருக்கிறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4, அந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் இன்கம்ப்ளீட் ruined or demolished house cannot be termed as house property. பாதி வீடு கட்டிட்டு பாதி வீடு கட்டாம இருக்கு, இல்ல பாழடைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர்ல வராது. அடுத்த பாயிண்ட், லேண்ட் அப்பர்டன் டு த பில்டிங் இன்க்ளூட் கார் பார்க்கிங் ஏரியா, அப்ரோச் ரோடு, பேக் யார்ட்ஸ், கோர்ட் யார்ட்ஸ் எக்ஸெட்ரா அட்டாச் டு சச் பில்டிங். அதே கார் பார்க்கிங் அது கூட இன்க்ளூட் ஆயிருக்குன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பட் அதே செப்பரேட்டா இந்த மாதிரி வேக்கன்ட் லேண்ட் இருக்குன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்ல. பட் இன் கேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் தென் இட் வில் பிகம் a house property, otherwise it's not comes under the house property. புரிஞ்சுதா? இங்க இருக்க பாயிண்ட்ஸ்ல புரிஞ்சுதா? நோட்ஸ். சோ இந்த நோட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து ஓனர். ஓனர்னா யாருன்னு கொடுத்துருக்காங்க? லீகல் ஓனர், பெனிஃபிஷியல் ஓனர். இதுல வேற என்ன டஃப் பாயிண்ட் இருக்கு? ஓகே, நான் சப்லெட் பத்தி பேசினேன் இல்லையா, இதுக்கு பிஃபோர் கேஸ்ட் தான் சப்லெட் பத்தி பேசினேன். சப்லெட் வந்து ஐஎஃப்ஓஎஸ்ல வரும், நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அதுக்கான ஓனர் டெஃபினேஷன் என்ன நீங்க கொடுத்துருப்பான். இது ஒரு கோ த்ரூ பண்ணா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு இதை பார்க்காதீங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. அடுத்து லீகல் ஓனர்னா என்னன்னு சொல்லியிருப்பான். லீகல் ஓனர்னா யார் பேர்ல அந்த டைட்டில் இருக்கோ அவங்க தான் லீகல் ஓனர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் பெனிஃபிஷியல் ஓனர்னா ஃபார் இன்கம் டாக்ஸ் பர்பஸ் இட் இஸ் நாட் நெசசரி த ப்ராப்பர்ட்டி மஸ்ட் ரெஜிஸ்டர்ட் இன் த நேம் ஆஃப் த அசஸி. அவர் பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும்னு இல்ல, அது வேற யார் பேர்ல வேணா ரெஜிஸ்டர் ஆயிருக்கலாம். விச் மீன்ஸ் பெனிஃபிஷியல் ஓனரா இருக்கலாம், அவங்க பசங்க பேர்ல இருக்கலாம், இல்ல அவங்க ஒய்ஃப் பேர்ல இருக்கலாம், யார் பேர்ல வேணா இருக்கலாம், அவங்க பெனிஃபிஷியல் ஓனர் இல்லையா. அப்ப அந்த பெனிஃபிஷியல் பேர் ஓனர்ல இருந்தாலும் இட் வில் பி சார்ஜபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சரிண்ணா? சோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஃபிக்ஷனல் ஓனர் ஆர் டீம்டு ஓனருக்கு வந்திருக்கோம் இல்லையா. ஃபிக்ஷனல் ஓனர் ஆர் டீம்டு ஓனர்னா ஃபர்ஸ்ட் கேஸ் டிரான்ஸ்ஃபர் டு ஸ்பௌஸ் ஆர் மைனர் சைல்டு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களோட ஸ்பௌஸ்க்கோ இல்லைன்னா அவங்களோட மைனர் சைல்டுக்கோ அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா இஸ் விஸ் ஆர் ஸ்பௌஸ். இப்போ வந்து பசங்க இருந்தீங்கன்னா ஸ்பௌஸ் வந்து ஒய்ஃப், கேர்ள்ஸ் இருந்தீங்க பிள்ளைங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பௌஸ் யாருன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் இல்லையா. ஸோ அந்த ஸ்பௌஸ்க்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. நாட் பீங் டிரான்ஸ்ஃபர் இன் கனெக்ஷன் வித் அன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் இல்லாம டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க டு லைஃப். ஓ 1 minute. ஓகே, சோ இங்க என்னன்னா அவங்க பிரிஞ்சு வாழ போறாங்க, டிவோர்ஸ் ஆயிட்டு சேஞ்ச் பண்றது இல்ல, இருக்கும் போதே கூட இருக்கும் போதே சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா. கண்டிஷன் அது என்னன்னா டிவோர்ஸ் ஆகும் போது நீங்க கொடுத்தீங்கன்னா அப்போ அது வந்து அவங்க பேர் தான், டீம்டு ஓனர் கான்செப்ட்ல வராது, அது அவங்க பேருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா. பட் இன்கேஸ் அவங்க உங்க கூட இருக்கும் போதே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து என்னதான் அது டீம்டு ஓனர் கான்செப்ட்ல வரும். ஓகேவா, அதுதான் இங்க கொடுத்துருக்கான். நாட் பீயிங் டிரான்ஸ்ஃபர் இன் கனெக்ஷன் வித் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா. அப்போ கூட இருக்கும் போதே புரிஞ்சது இல்லையா அந்த பாயிண்ட்? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாமா? ஓகே இல்லையா? ஓகேண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைனர் சைல்டா இருக்கணும். ஆனா அது மைனர் சைல்டுமே என்னவா நாட் பீயிங் மேரிட் டாட்டரா இருக்கும். மேரிட் டாட்டரா இருக்கணும். சென்ஸ் இப்போ எனக்கு மைனர் சைல்டு இருக்கான், என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவன் மைனர் தான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அவன் பேர்ல நான் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா அப்போ அது வந்து என்னன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள நான் தான் டீம்டு ஓனர் ஆவேன். ஆனா இன்கேஸ் இதே என் பொண்ணு இருக்கு, என் பொண்ணு வந்து மைனரா இருக்கு, ஆனால் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேவா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா அப்போ அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில டீம்டு ஓனர் கான்செப்ட் என் கிட்ட வந்து டாக்ஸபிள் ஆகாது, அவங்க ஹஸ்பண்ட் கையில போய் அது டாக்ஸபிள் ஆகும். அப்போ மைனர் சைல்டுனா அந்த மைனர் சைல்டுக்கு கல்யாணம் ஆகிருக்க கூடாது. ஓகேவா, லெஸ் தென் 18 இயர்ஸ் தான் மைனர் சைல்டு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்க கூடாது. கல்யாணம் ஆகி இருந்தால் அது டீம்டு ஓனர் கான்செப்ட்ல வராது. உங்களுக்கு புரியுதா? இந்த 2 பாயிண்ட் என்னன்னா, இப்போ என் ஸ்பௌஸ் என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க, எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா, பிரிஞ்சு போறதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க தான் ஓனர்.
இன்கேஸ் என் ஸ்போஸ் என் கூட தான் இருக்காங்க, இருக்கும் போதே நான் உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு டீம்டு ஓனர் நான் தான் அதுக்கு ஓனர். என்னதான் அவங்க பேர்ல இருந்தாலும் அதுக்கு நான் தான் ஓனர். அதே சேம் கான்செப்ட் கீழே அப்ளிகபிள் ஆகுது. எனக்கு ஒரு மைனர் சைல்டு இருக்கு, அந்த மைனர் சைல்டு கல்யாணம் ஆகல, அப்போ நான் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு டீம்டு ஓனர் நான் தான், அதுக்கு நான் தான் ஓனர். இன்கேஸ் என் மைனர் சைல்டு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிட்டு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஓனர் அவங்க ஹஸ்பண்ட், நான் இல்ல. ஓகேவா? அப்போ டீம்டு ஓனர் கான்செப்ட்ல அது வராது. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். சோ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வித்வுட் adequate consideration transferor shall be treated as deemed owner such property. வித்வுட் adequate consideration, நான் கன்சிடரேஷன் எதுவும் வாங்காம நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகேவா? வித்வுட் adequate consideration. இப்போ 10 லட்ச ரூபா அதோட மதிப்பு, நான் வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாத்தி ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா adequate consideration இல்ல. இங்க டிரான்ஸ்பரர் யாருன்னா நான், டிரான்ஸ்பரி யாருன்னா என் ஒய்ஃப். ஓகே, ஒய்ஃப். ஓகே, இதுதான் டிரான்ஸ்பரர், டிரான்ஸ்பரி. நான் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன். டிரான்ஸ்பரருக்கு இஆர், டிரான்ஸ்பரிக்கு இஇ. அதே மாதிரி எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு இது யூஸ் பண்ணுவேன், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி. ஓகே, ஸோ அப்போ இங்க டிரான்ஸ்பரர் யாருன்னா நானு, டிரான்ஸ்பரி யாருன்னா என்னோட ஒய்ஃப், விச் மீன்ஸ் என்னோட ஸ்பவுஸ். அடிகேட் கன்சிடரேஷன்னா இதுதான், வித்தவுட் அடிகேட் கன்சிடரேஷன். 10 லட்சம் வாங்க வேண்டிய இடத்துல நான் 1 லட்ச ரூபா தான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? டன்னா? இப்போ இந்த டீம்டு ஓனர்ல ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ஒரு கோ த்ரூ பண்ணீங்கன்னா டீம்டு ஓனர் கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகேவா? டன். ஃபர்தரா ஸோ அதுக்கப்புறம் கீழே சில டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் பி ஸ்பவுஸ் ஆர் மேரேஜ் அதர் தன் மேரிட் டாட்டர். ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் பி வித்வுட் கன்சிடரேஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் cash of 5 lakhs to Mrs. X. Mrs. X purchase house property of such case. Such transfer cash as subsequently purchase of property shall not attract provision 27. However, if the income from such property shall be clubbed in the hands of Mr. X as provision 64. Referring clubbing tax. இப்போ இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். என்னன்னா, இப்போ நான் வந்து நானே வச்சுட்டு இருக்கேன் பதவியா, உங்கள யாருன்னா போடுவோமா? கனிஷ். கனிஷ் வந்து மிஸ் கனிஷ்க்கு, மிஸ்ஸஸ் கனிஷ்க்கு, மிஸ்ஸஸ் கனிஷ் ஓகே, கனிஷ் வந்து ஒரு 10 lakhs கேஷ் வந்து மிஸ்ஸஸ் கனிஷ் கொடுக்குறாங்க. ஓகே, 10 lakhs கொடுக்குறாரு. மிஸ்ஸஸ் கனிஷ் என்ன பண்றாங்கன்னா இந்த 10 lakhs வச்சு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, 10 lakhs ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கட்ட முடியாது, பட் இருந்தாலும் சொல்றேன் 10 லட்சத்துக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கட்டலாம். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கட்டி இதை ரெண்ட்டுக்கு விட்டு ஏர்ன் பண்றாங்க. இப்போ இங்க என்ன நடக்கும்னா, நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன், பின்மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். பின்மணியை வந்து ஹஸ்பண்ட் கொடுப்பாரு, பெண்மணிகள் ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா? சோ ஆல்ரெடி கனிஷ் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த 10 லட்சத்துக்கு டாக்ஸ் கட்டியிருப்பாரு. ஆல்ரெடி டாக்ஸ்டு 10 லட்சம் இன்கம் வந்திருக்குன்னா அவர் டாக்ஸ் கட்டாமல் இருப்பாரு, ஆல்ரெடி டாக்ஸ்டு. அப்ப இந்த 10 லட்சத்தை இவங்க கிட்ட கொடுக்குறாங்கன்னா இப்ப இது டாக்ஸ் கட்ட வேண்டாம். பட் கனிஷ், மிஸ்ஸஸ் கனிஷ் என்ன பண்றாங்கன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா பண்ணி ரெண்ட் விட்டு அதுக்கு கேஷ் வாங்குறாங்க அப்படின்னும் போது அப்ப இந்த இடத்துல கனிஷ் டீம்டு ஓனரா கேட்டா கிடையாது, 27(1) டெஃபினிஷன்ல அது வராதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஹவெவர் இங்க ரிசீவ் ஆச்சு இல்லையா, கிளப்பிங் கான்செப்ட் வரும்போது அப்போ கனிஷோட ஹேண்ட்ஸ்ல கிளப் ஆயிடும். அது நான் சொல்றேன், கிளப்பிங் கான்செப்ட் உங்களோட செக்ஷன் 3 இருக்கு. செக்ஷன் 3 படிக்கும்போது பார்ப்போம். 64. ஓகே, செக்ஷன் சின்றது அந்த டாபிக், இந்த 64ன்றது அதோட செக்ஷன், கிளப்பிங் செக்ஷன். செக்ஷன் 64 டாக்ஸ் அபவுட் கிளப்பிங். 64 சீரீஸ். ஓகே, 64 அதுக்கப்புறம் வரதெல்லாம் கிளப்பிங் பத்தி பேசும். ஓகேவா? சோ அதுதான் சொல்லியிருக்கான். அப்ப இந்த இடத்துல மிஸ்ஸஸ் கனிஷ் வந்து டீம்டு ஓனர் கான்செப்ட்ல கனிஷ் தான் ஓனர்னு சொல்லுவான்னு கேட்டா கிடையாது. இந்த இடத்துல மிஸ்ஸஸ் கனிஷ் தான் ஓனர், அவங்க தான் ஓனர். பட் ஆனா கிளப்பிங் ப்ரொவிஷன் வரும்போது கனிஷ் கையில அது கிளப் ஆகும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்கான். இப்ப புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? 5 lakhs கொடுத்துருக்காங்க, அந்த 5 lakhs வச்சு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. Subsequent purchase of property shall not attract 27(1). 27(1) is nothing. 27(1) is your this point where 27 அதுல 1 இதுதான். ஓகேவா? சோ இது அட்ராக்ட் ஆகாது. 27(2) எதுனா இதான் 27(2).
இதான் 27.3, இதான் 27.4, இதான் 27.5. அங்கேயே கொடுத்துருக்கானா? 27.1 இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. 27.1 இந்த இடத்துல வந்து இது 5ல வரல. இதுல இருந்து 3 வரைக்கும் ஓகே, 3 வரைக்கும் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் 3A உள்ள போகுது, 3B உள்ள போகுது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுச்சா? டீம்டு ஓனர் கான்செப்டும் அதான் டீம்டு ஓனர் தான் ஃபிக்ஷனல் ஓனர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? டீம்டு ஓனர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எப்போ டீம்டு ஓனர் நம்ம சொல்லணும்னு புரிஞ்சுதா அது? அடுத்து போவோமா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா the holder of an impartable estate. இம்பார்ட்டபிள் எஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிலாம் இருப்பாங்க, அவங்க சாகுற காலத்துல வந்து இந்த பட்டயம் அந்த மாதிரி சம்திங் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பாண்டு தான், அதுவும் ஒரு பாண்டு. அது என்ன பண்ணணும்னா இந்த சொத்தை பிரிக்காதீங்கடா பேராண்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா சைன் போட்டுரும். இந்த சொத்து வந்து மொத்தமா 5 பேருக்கு தான், இந்த 5 பேர் வந்து பிரிக்க கூடாது, கூட்டு குடும்பம் வாழ்ந்து லைக் அதான் இம்பார்ட்டபிள் பண்ண முடியாது, பார்ட் பண்ண முடியாது, அதை வந்து தனித்தனியா ஒருத்தருக்கு வந்து பிரிக்க முடியாது, டிவிசபிள் பண்ண முடியாது. இது சூப்பர், நாட் டு பி டிவிசபிள். ஸோ அப்படி சொல்லிட்டு செத்து போயிடும் கிளவியோ கிளவனோ சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறந்து போயிடுவாங்க, டிவிசபிள் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் லீகலி டிவிசபிள், லீகலா அதை வந்து நம்மளால டிவிசபிள் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல 5 பேருமே அதுக்கு ஓனர், கரெக்டா? 5 பேருமே அதுக்கு ஓனர். ஆனா அதுல வந்து எல்டர் பிரதர்னு ஒருத்தர் இருப்பாரு, அண்ணன் சொல்ற பேச்ச தட்டாத தம்பிங்க, அண்ணன்டா தம்பிங்கடா அப்படின்ட்டு வந்து இப்போ இந்த வீரம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல தலை வந்து பாத்தீங்கன்னா தலைனா அஜித் தான் வந்து பாத்தீங்கன்னா தலை, அஜித் தான் தலை. பட் ஆனா அந்த படத்துல அந்த தம்பிங்களுக்கு அவர் தான் வந்து ஹெட், கரெக்டா? எல்டர் பிரதர் தான் ஹெட், இந்த தலைய சொன்னேன். ஓகேவா? சோ என்னன்னா அப்போ இந்த இடத்துல டீம்டு ஓனர் யாரா இருப்பாங்க அந்த படத்துல? தல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ டீம்டு ஓனர் அவரு தான். அப்போ இங்கேயும் ஒரு டீம்டு ஓனர் கான்செப்ட் முடிஞ்சிச்சா? செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? அவர் தான் டீம்டு ஓனர். அந்த இப்போ அந்த நீங்க இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு இது ஒரு ஹெட்னு சொல்லிக்கலாம். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஒண்ணு வரும். அந்த ஏதோ ஏலம் எடுக்கிறதுக்காக அங்க அந்த மழை சீன் ஒண்ணு நல்லா இருக்கும் இல்லையா, அப்போ நடந்து போவாங்க. ஒட்டச்சத்திரம் விநாயகம் வராரு, அவரு தான் இந்த லாரி பிசினஸ் எடுத்துக்க போறாரு. பேர் பாத்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் விநாயகம். சோ அந்த இடத்துல வந்து விநாயகம் பிரதர்ஸ் அந்த ஒரு நேம், ஓகேவா? அந்த விநாயகம் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு இல்லையா, தட் இஸ் பிசினஸ் நேம். சோ அதுக்கான ஹெட்டும் அவர் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இந்த மாதிரி வந்து செக்ரிகேட் பண்ணிக்கங்க, எது பிசினஸ் எது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அவங்க வீடு இருக்கு, அந்த வீட்லயும் அவங்க 4 பேர் தான் தங்கி இருக்காங்க. இன்கேஸ் அது ரெண்டுக்கு விட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு இன்கம் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னும் போது அப்ப அதுக்கு டீம்டு ஓனர் அவரா தான் இருப்பாரு. லெசன்ஸ் அவர் கையில தான் அது டாக்ஸபிள் ஆகும், ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்காரு. அதே மாதிரி பிசினஸ் பிஜிபிபி வருது அப்படின்னா அதுவுமே அவர் கையில தான் டாக்ஸபிள் ஆகும். ஏன்னா 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமும் ஒரே பர்சன் கையில தான் வரும். ஏன் வந்து ஹெட் வைஸ் பிரிக்கிறோம் அப்படின்றத மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். 5 ஹெட்டுமே இப்போ விநாயகம் இருக்காரு அப்படின்னா 5 ஹெட்டுமே அவர் கையில தான் போய் டாக்ஸபிள் ஆகும். ஏன் அது 5 ஹெட்டா பிரிக்கிறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சன் தான் 1% தான் டாக்ஸ் கட்டணும். ஏன் அது 5 ஹெட்டா பிரிக்கணும்ன்றது மட்டும் நீங்க, ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஐஎஃப்ஓஎஸ் இன்னொரு ஹெட் சேலரி. மோஸ்ட்லி சேலரி வந்துச்சுன்னா மத்த 4 ஹெட் அவ்வளோவா இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா சேலரி பர்சன் எம்ப்ளாயா மட்டும் தான் இருக்க முடியும், அவனால வேற எந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. சோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்த மூணுத்துக்கும் வந்து ஸ்லாப் ரேட் இருக்கு. கேபிட்டல் கெயினுக்கு செப்பரேட் ஸ்லாப் இருக்கு. ஓகேவா? பிஜிபிபி பொறுத்த வரைக்கும் அது 3 நாளா பிரியும். இண்டிவிஜுவலான்னு பாப்பீங்க, இண்டிவிஜுவலா இருந்தாதான் ஸ்லாப்ல வரும். கம்பெனியா இருக்கு அப்படின்னா அப்போ 30% டைரக்டா. சோ இந்த ஸ்லாபுக்காண்டி தான் நீங்க 5 ஹெட் தனித்தனியா பிரிச்சு காட்டுறீங்க. மத்தபடி எல்லாமே ஒருத்த கையில தான், அந்த இன்கம் வந்து அவன் ஒருத்தன் தான். அந்த டாக்ஸை எப்படி கட்டணும்னு செக்ரிகேட் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த 5 ஹெட்டை பாக்குறோம், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. அதாவது நீங்க இப்ப நீங்க ஏதாவது யோசிக்க போறீங்க அந்த மாதிரி ஒரு ஹெட்னா வேற ஒரு கையில, இன்னொரு ஹெட்னா இன்னொருத்தர் கையில, அப்படிலாம் இல்ல. 5 ஹெட்டும் கால்குலேட் பண்ணி ஒன்னா அவன் ஒருத்த கையில தான் எடுத்துன்னு போய் கொடுப்போம். ஓகேவா? சோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. வெறும் ஸ்லாப் கால்குலேஷனுக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ப்ரொவிஷன்ஸ். ஓகே, டன்.
இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நாட் டிவிசிபிள். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அ மெம்பர் ஆஃப் கம்பெனி, சொசைட்டி ஆர் எனி அதர் அசோசியேஷன். இது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் டஃபா இருக்கும்டா. என்னன்னா, இப்போ வந்து எக்ஸ் லிமிடெட் கம்பெனி வைக்க வேண்டாம். கம்பெனி வேண்டாம், அசோசியேஷன் வச்சுக்கோமா. சரி, ஹியர் ஐ புட் ஒன் அசோசியேஷன். என்னன்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. தாம் தூம் காலனி. ஓகே, ஸோ இந்த காலனி உள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஃபேமிலிஸ் இருக்கு. டன்னா. ஸோ இந்த காலனி வந்து ஒரு மாதிரி ரொம்ப பழசாயிடுச்சு, மறுபடியும் ரெனோவேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு இருக்கு. ரெனோவேட் பண்ணிட்டு இந்த மெம்பர்ஸ்லாம், இந்த 50 ஃபேமிலிஸும் இதுல மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கு. ரெனோவேட் பண்ணிட்டா மறுபடியும் இதுலயே வந்து தங்கிக்கலாம், சில பேர் இதுலயே இருந்துக்கலாம், அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காலனில 50 ஃபேமிலிஸ் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டன். ஸோ இதை ரெனோவேட் பண்ணிட்டாங்க. பிளஸ் வந்து இப்போ அசோசியேஷன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாரும் மணி கொடுக்குறாங்க. ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ 50 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10,000 பதிலா 1 lakh வச்சுக்கோம். 1 lakh கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு வந்துச்சு? 50 lakhs. ஸோ 50 lakhs வந்துருச்சு. இந்த 50 lakhs அசோசியேஷன் என்ன பண்ணுதுன்னா 25 lakhs இது ரெனோவேட் பண்ணிருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெனோவேட் ப்ராப்ளம் சால்வ்டு. அப்போ 50 ஃபேமிலி இங்கே தான் வாழ போகுது. அசோசியேஷன் கையில எக்ஸஸா வந்து 25 lakhs இருக்கு. ஓகேவா? ஸோ அசோசியேஷன் என்ன டிசைட் பண்ணுதுன்னா, இந்த 25 lakhs கொண்டு போயிட்டு இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கட்டுது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கட்டிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ரெனோவேட்டோ பண்ணிருக்கோம், நீங்க இங்க வாழ்க்கணும் வாழ்ந்துக்குங்க, இங்க நான் வந்து இன்னொரு ஒரு 50 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கட்டியிருக்கேன், நீங்க கொடுத்த காசுல இருந்து தான். ஓகேவா? இந்த 50 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் கட்டியிருக்கேன். யாருக்காண்டி? உங்களுக்காக, மெம்பர்ஸ்க்காக. கரெக்டா? ஸோ ரெனோவேட்டோ பண்ணியிருக்கேன், நீங்க அங்க இருந்தாலும் இருந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலியை நீங்க இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் வீடு, செகண்ட் இருக்க பர்சனுக்கு செகண்ட் வீடு, இந்த மாதிரி 50 பர்சனுக்கு வந்து 50 வீடு பிரிச்சு கொடுத்துருச்சு. யாரு? அசோசியேஷன் கொடுத்துருச்சு. இப்போ என்னன்னா, இங்க இருந்து 50 பேர் நாங்க இங்கே இருந்திருக்கோம், இங்க போல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருந்திருக்கோம். இப்போ இந்த 50 பேரை நான் ஒருத்தன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரனை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரன் என்ன சொல்லிட்டான்னா, நான் ரெனோவேட் பண்ண ஏரியாலே இருந்திருக்கேன், எனக்கு இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இந்த வீடு வேண்டாம்னாலும் அவனுக்கு தான் அது அலோகேட் ஆயிருக்கும், அவன் பேர்ல தான் அது இருக்கும். ஏன்னா அவன் தான் காசு கொடுத்துருக்கான். அவன் ஒருத்தனும் இதுல காசு கொடுத்துருப்பான் இல்லையா? 1 லட்ச ரூபா அவனுக்கு கொடுத்துருப்பான் இல்லையா? அந்த 1 லட்ச ரூபாய்க்கான வீடு அவனுக்கு வரணும் இல்லையா? கரெக்ட் தானே? 1 லட்ச ரூபாய் 50,000 ரூபாய் ரெனோவேட் ஆயிடுச்சு. மிச்சம் 50,000 ரூபாய்க்கு தானே இந்த வீடு அவனுக்கு அலோகேட் ஆயிருக்கு. அந்த ஒருத்தனுக்கு இந்த வீடு அவனுக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னா, இவன் என்ன சொல்றான்னா, நான் அங்க வரல, நான் இந்த ரெனோவேட் பண்ண வீட்லயே இருக்கேன், ஆனா இந்த வீட்டை வந்து நான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன், ரெண்ட்டுக்கு விட்டு காசு ஏர்ன் பண்றேன். எவ்வளவுன்னா, ரெண்ட் வந்து மந்த்லி ஒரு 10,000 வச்சுக்கோமே. வீடே 50,000, எப்படி 50,000 10,000 கொடுப்பீங்க அப்படின்னா பல்கா கட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்ட் வந்து ஒரு 10,000 நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த 10,000க்கான ஓனர் வந்து அசோசியேஷன் சொல்லக்கூடாது, டீம்டு ஓனர்னு இவங்க கிட்ட தான் வரும். புரிஞ்சுதா? ஆனா அப்ப அண்ணா சொல்லுங்க. அப்ப அந்த வீடு கட்டினவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும்? கட்டினவங்க யாரு? அசோசியேஷன். அசோசியேஷன் யாரு? மெம்பர்ஸ். அந்த மெம்பர்ஸ் தானே அந்த 50 பேரு. அப்ப அந்த 50 பேர் கையில தானே மறுபடியும் அது போகும். வாட் இஃப் ஒருத்தவங்க அதிகமா வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க கம்மியா போட்டிருக்காங்க? அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு அசோசியேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் தான். அப்புறம் எதுக்கு அசோசியேஷன்? எல்லாருமே வந்து சரி ஓகே, அந்த மாதிரி அதிகமா கம்மியா கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா அதுக்கு எதுக்கு அசோசியேஷன்? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், ஆவர்தா பண்றா அப்படின்ட்டு பண்ணுவோம்.
ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்றதுக்காக தான் அந்த அசோசியேஷனே. அதுக்குன்னு ஒரு பேர் வேற இருக்கும், தாம் தூம் காலனி அசோசியேஷன் அப்படின்ட்டு. அது வேற ரெஜிஸ்டர் வேற ஆயிருக்கும் அசோசியேஷன் பேர்ல. இல்லனா இப்போ எப்படி சொல்றது, இந்த சிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, சிட் ஃபண்ட்ஸ், ஓகே. அதுல இருக்கிற மாதிரி தானே அங்கேயும் அதே மாதிரி தான் ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க, இங்கேயும் அசோசியேஷன் மெம்பர்ஸும் அப்படிதானே கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்கன்றது தானே மேஜர். அசோசியேஷன் ஃபண்டை கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கட்டி அவங்க மெம்பருக்கே திரும்ப கொடுத்துருக்கு. அதுதானா, ஒரு மெம்பர் கம்மியா இன்னொரு மெம்பர் இப்ப ஏதோ ஒரு ரீசன்னால வந்து ஒரு வீடு இருக்கவங்க வந்து கட்டல, இல்ல மேபி அவங்க கம்மியா கட்டியிருக்காங்க அந்த டைம்ல அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்களுக்கு அந்த அந்த ரெண்ட் கரெக்டா வந்துருமா? அப்படி வந்து வராது. அசோசியேஷன் தான் அது டிசைட் பண்ணும். அந்த இடத்துல அசோசியேஷன் பர்ஃபெக்டா டிசைட் பண்ணிட்டு இவங்க வந்து அதாவது காமனா 1,00,000 அப்படிங்கிறது அசோசியேஷன் ரூல் போட்டுரும். எல்லாருமே 1,00,000 கொடுக்கணும். அப்படி இல்லையா உன்னால கொடுக்க முடியல கொடுக்காது அப்படின்னு சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 40 பேர் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த 40 பேர் வீட்டை ரெனோவேட் பண்ணிடும். அந்த 40 பேருக்கான இன்னொரு வீடு கட்டி கொடுத்துரும். அவ்வளவுதான். ஓகேண்ணா. அதுக்கு தான் அசோசியேஷன். அசோசியேஷன் வந்து டிசைட் பண்ணணும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு. பட் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, எக்ஸாக்டா இங்க இந்த டீம்டு ஓனர் கான்செப்ட் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த கட்டி கொடுத்த புது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அசோசியேஷன் ஓனரா இல்ல அந்த 50 பேர் ஓனரா, அந்த 50 பேர்ல ஒருத்தன் ஓனரா அப்படின்னு கேட்டா அந்த 50 பேர்ல ஒருத்தன் தான் டீம்டு ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அசோசியேஷன் ஒரு பர்சன் நம்ம படிச்சோம் டாக்ஸ்ல, கரெக்டா? அதனாலதான் இந்த இடத்துல டீம்டு ஓனர் கான்செப்ட் வருது. இந்த இடத்துல அந்த அசோசியேஷன் ஓனரான்னு கேட்டா கிடையாது. டீம்டு ஓனர் கான்செப்ட் கீழ இங்க இருக்க ஒருத்தர் கையில தான் டாக்ஸபிள் ஆகும். நான் இங்க 50 பேர் வச்சதுனால கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல ஆனா இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ டாக்ஸ்ன்னு கட்ட வரும்ல, இப்போ அசோசியேஷன்னா ஒரு மெம்பர்னு ஆயிடுச்சு. சோ டாக்ஸ் கட்டும்போது அசோசியேஷன் கட்டுமா இல்ல டீம்டு மெம்பர் கட்டுவாங்களா? டீம்டு மெம்பர் தான் கட்டணும். அவர் தான் டாக்ஸ் கட்டணும். அசோசியேஷன் கட்டாது. அசோசியேஷன் ஏன் கட்டணும்? ரெண்ட் ரிசீவ் பண்றது யாரு? அவர் தானே. அவர் தானே அந்த வீடு வேண்டாம் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு. ஆமாண்ணா. ஆனா அது அசோசியேஷன் பேர்ல இருக்கு. அந்த வீடு வந்து அசோசியேஷன் பேர்ல இருக்கு. ஆனா பெனிஃபிஷியல் ஓனர் யாரு? இந்த வீடு வச்சிருக்கவங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க ஓனர் லீகல் ஓனராவும் இருக்கலாம், பெனிஃபிஷியல் ஓனராவும் இருக்கலாம் ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கான்ல. அப்போ பெனிஃபிஷியல் ஓனர்ன்ற பாயிண்ட்ல அடுத்து டீம்டு ஓனர்ல வருவார். அவர் பெனிஃபிட் ஆகுறாரு, அப்ப அவர் டீம்டு ஓனர்னா வந்துருவாரு. டீம்டு ஓனர் அவர் ஓனர் இல்ல, ஆனா ஐடி ஆக்ட்ல அவர் ஓனர் நாங்க சொல்லுவோம். அதுதான் டீம்டு. ஓகே புரிஞ்சுதுண்ணா. ஏன்னா இந்த டீம்டு கான்செப்ட் நான் நடத்தும் போது இருந்தீங்களா எனக்கு தெரியல. டீம்டு நடத்தும் போது நான் அவனு சொன்னேன், மாப்பிள்ள இவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னது அந்த மாதிரி. சொன்னீங்க. அதுதான் இந்த டீம்டு ஓனர் அவர் தான், ஆனா அது காசு ரிசீவ் பண்றது நானு. அந்த மாதிரி இருக்கிறது தான் டீம்டு ஓனர். சோ அந்த டீம்டு ஓனர் கான்செப்ட்ல இப்படி வந்துடும். இப்போ நீங்க இந்த பாயிண்ட் படிங்க. ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி, இல்லைன்னா சொசைட்டி, இல்லைன்னா அசோசியேஷன். அதாவது இந்த அசோசியேஷன் மெம்பர் தான் ஹெல்டு பண்ணிருக்காரு அந்த ப்ராப்பர்ட்டியை. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு எக்ஸாம்பிள் போட்டேன். இந்த பாயிண்ட் எடுத்த உடனே உங்களுக்கு புரியாது. இப்போ நீங்க உங்க புக்ல போய் படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். பாருங்க, property held by a member of a company, cooperative society or other association of a person to whom a building or a part thereof is allotted or leased under house building scheme of a company or association is treated as deemed owner of that building or a part thereof. இப்போ நீங்க இந்த பாயிண்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லாம நீங்க இந்த பாயிண்ட் படிச்சீங்கன்னா என்னடா லீஸு, என்னடா ஹவுஸ் பில்டிங் அண்டர் ஸ்கீம், என்னடா சொல்றான், யாருக்குடா அலோகேட் பண்ணா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மெம்பர் வச்சிருக்கான், யாருக்கோ ஒருத்தனுக்கு அலோகேட் பண்ணலாம், யாருக்கோ ஒருத்தனுக்கு அலோகேட் பண்ணல, அதுல இருக்க மறுபடியும் அதே மெம்பருக்கு அலோகேட் பண்ணிருக்கான். ஓகேவா? அதுக்கப்புறம் டாக்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா புரியும். அசசி இஸ் அ மெம்பர் ஆஃப் த கம்பெனி. அசசி யாரு? டாக்ஸ் பேயர். அந்த டாக்ஸ் பேயர் வந்து கம்பெனில ஒரு மெம்பரா இருக்கணும். எஸ், அப்சல்யூட்லி அவன் ஒரு மெம்பர் தானே. அந்த அசோசியேஷன்ல அவன் 50 பேர்ல ஒருத்தன் அவன் தானே. அதுக்கப்புறம் has been allocated or leased a building on account of such membership. அந்த மெம்பர்ஷிப்பை பேஸ் பண்ணி அவனுக்கு அலோகேட் ஆயிருக்கணும், லீஸ் ஆயிருக்கணும், இல்ல அவனுக்கு அலாட்டட் ஆயிருக்கணும். அலாட்டட் லெசன்ஸ் போய் நீ அங்க தங்கிக்கலாம், உனக்கு நாங்க இந்த பில்டிங் அலாட் பண்றோம் உனக்காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் லீஸ் கூப்பிட்டு அடுத்து, so is not the legal owner, is not a legal owner because association is the legal owner of this property, still he will be liable to tax. Tax point பாத்தீங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப அவசியம். அவன் லீகல் ஓனர் இல்ல, ஆனாலும் நீ தான் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th 5th இதுக்கும் 2 எக்ஸாம்பிள் போட்டால் தான் புரியும் இதே மாதிரி. ஸோ 2 days டைம்ஸ் 745 ஹவர்ஸா? ஓகே, சரி, ஓகே. நாளைக்கா வந்து இந்த பேலன்ஸ் ரெட்டை பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க இதை கோ த்ரூ பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் செமையா இருக்கும் இன்னும் பார்க்கறதுக்கு. இருக்க ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதர்வைஸ் வேற என்னத்துல வரும், பிஜிபிபி இந்த மாதிரி வரும். ஓகேவா? மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வரல அப்படின்னா 2 ஹெட்டுக்குள்ளதான் போகும். என்னென்ன ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா IFOS 1 PGBP. ஓகே, மோஸ்டா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒன்னு வரல அப்படின்னா 2 ஹெட்ல தான் அது பிரியும். ஒன்னு பிஜிபிபி, இன்னொன்னு IFOS. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள போகும்போது அது பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. இன் கேஸ் ஆஃப் பிசினஸ்னா அப்போ இது கண்டர்ல வரும். நான் பிசினஸ் தான் பாப்பீங்க. அதாவது இங்க இந்த டெஃபினிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. டெஃபினிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இங்கே டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அடுத்து அது இந்த 2 ஏரியாக்கு போகும். இந்த 2 ஏரியாக்கு போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ் தான் பாப்பீங்க. பிசினஸ்னா பிஜிபிபிலே முடிஞ்சிடும். நான் பிசினஸ்னா IFOS கீழே வரும். இதையும் தாண்டி ஒரு ஹெட் கீழே போகும். அது எப்போ எந்த கேஸ் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கெயின் கேஸ் வருது, அந்த லேண்டையே விற்கிறாங்க அப்படின்னா அது கெயின்ல போகும். அப்போ அது கேபிட்டல் கெயின்ல போகும். மோஸ்ட்லி இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது 2 வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ அது பிசினஸா நான் பிசினஸா பாருங்க. அதை பேஸ் பண்ணி IFOS பிஜிபிபியா நீங்க பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டதுனால இந்த கிளாரிபிகேஷன் எங்கன்னா இந்த இடத்துல எங்க இருக்கும், அது அதுல எழுதணுமா? சரி, ஓகே. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வேக்கன்ட் லேண்டுக்காக உங்களுக்கு இந்த கிளாரிபிகேஷன் நான் கொடுக்குறேன். இந்த வேக்கன்ட் லேண்டுக்கான கிளாரிபிகேஷன். ஓகேவா? லெட் அவுட் விட்டுருந்தா நார்மலா ரெண்ட் தான் ரிசீவ் பண்ணுவோம். ஆனா அவன் வெறும் லெட் அவுட் தான் கொடுத்துருக்கான், என்ன பர்பஸ்ன்னு கொடுக்கல. லெட் அவுட் பார்க்கிங்னு சொல்லியிருந்தா இட்ஸ் ஹாவ் அ நேம் ஃபார் பிசினஸ், தென் பிஜிபிபி. சும்மானமே ஓகே, இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கேஸ் இப்படியும் ஒன்று மாறும். இதுக்கு வேக்கன்ட் லேண்டு ஓன்டு பை நவீன். ஓகே, நவீன் என்ன பண்றாருன்னா பாலாக்கு ரெண்ட்டுக்கு விடுறாரு. பாலாக்கு ரெண்ட்டுக்கு விடுறாரு அதே வேக்கன்ட் லேண்ட. பாலா இங்க ரெண்ட் பே பண்றாரு. ஓகேவா? வேக்கன்ட் லேண்ட் அப்படியே கொடுத்து அப்படியே ரெண்ட் பே பண்றாங்க. தென் நவீன் கையில, இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் நவீன், IFOS. ஓகே, பாலா என்ன பண்றாருன்னா இதை பார்க்கிங்காக யூஸ் பண்றாரு. யூசிங் ஃபார் பார்க்கிங் பர்பஸ். பார்க்கிங் பர்பஸ்னா இவர் பிசினஸ் பண்றாரு பாலா. அதுல இருந்து வர ரெண்ட் இவர் கொடுத்துடுறாரு. இப்போ பாலா வந்து என்ன பண்றாருன்னா பப்ளிக்கு ரெண்ட்டுக்கு விடுறாரு. பப்ளிக்கே ரெண்ட்டுக்கு விடுறாரு. என்ன ரெண்ட்டுக்கு? நீங்க வந்து இங்க கார் பார்க்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து ரெண்ட் கலெக்ட் பண்றாரு. ஒரு வண்டிக்கு 10 ரூபாய், ஒரு காருக்கு 30 ரூபாய் அப்படின்னு பாலா இங்க இப்படி பண்றாரு. ஓகேவா? சோ இப்போ இங்க பண்றது, இங்கேயும் ரெண்ட் தான் ரிசீவ் ஆகுது ஃபார் திஸ், அந்த பைக்கு அந்த இதுக்காக, அங்க வந்து 1 நாள் 2 நாள் ஸ்டே பண்றதுக்காக. அப்போ இது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பாலா பிஜிபிபி. இப்ப புரிஞ்சுதா? இப்ப கிளியரா? இது உங்களுக்கு இப்ப கிளியரா இருக்கா? பிஜிபிபி எங்க வருது, IFOS எங்க வருது, வேக்கன்ட் லேண்டா கொடுத்திருந்தா என்ன, வேக்கன்ட் லேண்ட இப்படி பார்க்கிங் பர்பஸ்க்காக மாத்திருந்தா என்ன. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஐடியா கிடைச்சிருக்கும். ஐ ஹோப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில எப்படி டாக்ஸ் பண்றதுன்னு. அப்புறம் IFOS எப்ப வருதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பிஜிபிபி எப்ப வருதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ உங்களால இந்த 3 ஹெட்டும் செக்ரிகேட் பண்ணி உங்களால பார்க்க முடியும் ஒரே கேஸ்ல.